இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி. நான் இந்த புல்பிட்ல இருந்து தேவ மனுஷனா சொல்றேன், பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் கணக்கு கொடுக்கணும் என்ற உணர்வோடு தான் நான் பேசுகிறேன். யாருடைய தீர்க்கதரிசன செய்தி நான் பைபிள்ல இதில் கேட்கல, நியூஸ்லையும் நான் கேட்கல, இதில் வேற என்னெல்லாம் வரும், யூடியூப்லையும் நான் எதுவுமே பண்ணலை. அந்த ஊழியக்காரங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்டு அதை அடிச்சு விடுறதுக்கு நான் கள்ள தீர்க்கதரிசி அல்ல. அதனால இனிமேதான் நான் என்ன சொல்றாங்க ஆண்டவர் என்கிட்ட சொன்னதுக்கும் அதுக்கும் ஒரு ஒற்றுமை சிமிலராக இருக்குதான்னு இனிமேதான் நான் பார்க்கணும். நேற்றோ முந்தா நாளோ பார்க்கவில்லை. எனக்கு தொடர்ந்து இந்த நாட்களில் ஊழியத்தில் சில காரியங்கள் ஆண்டவர் சொன்னார். அப்போ நேற்று நான் ஜெபம் பண்ணும்போது இது ஃபுல்லாகவே இந்த செய்தி அது கொடுத்தார். அதுக்கு இன்னும் நான் ஹோலி ஸ்பிரிட்டுக்கு அவைலபிளாக இருக்க விரும்புகிறேன். சில காரியங்களை ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்போது சில காரியங்களை நம்ம சொல்லுவார். சரி, போகட்டும். அதே போல் ஒரே மாதிரி வருகிறதை நான் பார்க்கணும். ஒரே ஆவியானவர் இருந்தால் ஒரு 4 ஊழியக்காரர்கள் அல்லது 3 ஊழியக்காரர்கள் நடத்துக்கும் போது ஒன்று இடிக்காது. ஒரே ஆவியில் வைங்களேன், அவர் பிரசங்கம் பண்ணி அல்லது ஜெபக்குறிப்பு நடத்துகிற பின்னாலே போய் முட்டிக்கும். அவங்க சொன்னதுக்கு எதிர்ப்பாக சொல்லுவாங்க. அது ஒருத்தர் இடிக்கிறது போட்டி போறாமே மாம்சத்தில். ஆனால் ஆவியின்படி நடக்கும் பொழுது, ஒரே ஆவியானவர் இருக்கும் பொழுது அது ஒன்று இடிக்காது, ஒரே சிமிலராகவே வருவதை பார்த்து ஒருத்தருக்கு தெரியாது. பாஸ்டர் ஜேம்ஸ் வொர்ஷிப் பண்ணும்போது சில வார்த்தைகள் ஆண்டவர் என் கூட சொன்ன வார்த்தைக்கு இசைந்து தான் போச்சுது. ஒரு கன்ஃபர்மேஷன். புதிய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள்லாம் அதை ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் கன்ஃபார்ம் பண்ணது. 2, 3 வாக்கினாலே நிரூபிக்கணும். அதே மாதிரி பாஸ்டர் ராஜன் சொன்னது சில காரியங்கள் அதே தான். நம்ம ஆண்டவர் என் கூட சொன்ன காரியங்கள் ஒத்து போனது. சில காரியங்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதல்ல சங்கீதம் 138:8 நான் வாசிக்கிறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நாம இந்த வருஷத்துல ஆண்டவர் அதுதான், நான் பார்த்துக்கிறேன், என் பிள்ளைங்களை போராட வேண்டாம்னு சொல்லி நான் பார்த்து கொள்கிறேன். the Lord will fulfill his purpose for me. என்ன குறிச்ச தேவனுடைய திட்டம் என்னதோ அது எல்லாத்தையும் fulfill பண்ணுவார், நிறைவேற்றுவார். உங்களை குறித்த தேவனுடைய திட்டம், அவர் உங்களை குறித்து என்ன நினைச்சிருக்கிறாரோ அந்த பெர்ஃபெக்ட் வில் எல்லாம் அறகுறையாக இல்லை, செய்ய தொடங்குவார் இல்லை, இந்த ஆண்டுல செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்ல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் கிருபை என்றும் உள்ளது. கடந்த ஆண்டுல இருந்த கிருபை 25 ஆண்டுல உண்டு. இதுவரைக்கும் ஊழியத்துல இத்தனை ஆண்டு கர்த்தர் உங்களை வழி நடத்தி வந்தாரு, அந்த கிருபை இனிமை உண்டு. அவர் கிருபை உங்களை விட்டு மாறாதது. அவர் கிருபை என்றும் உள்ளது. சரி, போகட்டும். இப்ப சொல்றேன், 24ஆம் ஆண்டோட உங்க போராட்டம் எல்லாம் முடிந்து விட்டது. இவ்வளவு நாள் போராட்டம், ஊழியத்துல போராட்டம், வேற ஃபீல்டுல போராட்டம், குடும்பத்துல போராட்டம், ஃபினான்ஸ் போராட்டம், எல்லா போராட்டமும் முடிந்தது. எல்லாரும் சொல்லுங்களேன், என்னுடைய ஊழியத்தில் உள்ள போராட்டம் எல்லாம் முடிந்தது. 2 நாளாகமம் 6:15 அதுல சாலமன் சொல்றாரு, தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் செய்த வாக்கு தத்தத்தை காத்தருளி, எங்க அப்பாவுக்கு நீங்க வாக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே, உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர், உம்முடைய கரத்தினால் அதை இந்நாள் இருக்கபடி நிறைவேற்றினீர். ஹல்லேலூயா. ஆண்டவர் பொய் சொல்ல மனுஷன் எல்லாம் மனமாற மனுப்பத்தின சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. ஆண்டவர் தம்முடைய வாயினால் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் கரத்தினால் செய்து முடிப்பார். அன்பு தேவ ஊழியக்காரர்களை, பாஸ்டர்மாரு, நீங்க ஊழியத்துல துவங்கினதுல இருந்து அல்லது ஊழிய துவங்குவதற்கு முன்பதாக கர்த்தரோட அழைப்பு, ஊழிய அழைப்பு பெற்றதுல இருந்து இது வரைக்கும் 24 எண்டு வரைக்கும் அல்லது இந்த வாஷிங் சர்வீஸ்ல என்னென்னலாம் சொன்னாலோ அவரோட வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து முடிப்பார். ஏனென்றால் அவர் சர்வ வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாது. உங்களை சும்மா உற்சாகப்படுத்துறதுக்காக வாயில வந்ததை சொல்றதல்ல. அவர் பொய் சொல்லவே மாட்டார். அவர் உடன்படிக்கை உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அதனால இதுவரைக்கும் உங்க வார்த்தையிலே, உங்க ஊழியத்திலே ஆண்டவர் என்னெல்லாம் வாக்கு கொடுத்தாரோ, வாக்கு தத்தம் கொடுத்தாரோ, அதை எல்லாம் இந்த ஆண்டுல கரம் என்கிறது பவர் ஆஃப் காட், தேவ வல்லமையினால நிறைவேற்றி முடிக்க போகிறார். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு சொல்றேன், உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறுகிற ஆண்டு. எல்லா வாக்கு தத்தமும் ஒண்ணு கூட கீழே விழாமல் எல்லாம் நிறைவேறுகிற ஆண்டு. இதை குறிச்சு வச்சிடுங்க, கண்டிப்பா நடக்கும்.
அதுக்கப்புறம் 1 ராஜாக்கள் 8:16 சொல்லிருது, தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாய் இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, இந்த கர்த்தர்ங்கிறது வேர்டு வந்து பைபிள்ல ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்டு. நமக்கு தமிழ் பைபிள்ல அந்த கர்த்தர்னு மொழிபெயர்த்ததுனால அது புரியல. எபிரேய பாஷையில தெரியும். இப்ப இங்கிலீஷ்ல வந்து அதுக்கு என்ன போட்டிருக்கோம்னா லார்டுன்னு போட்டிருக்கோம். LORD எல்லாமே கேபிட்டல்ல போட்டிருக்கோம். மூல பாஷையில 4 எழுத்து, யோத்கை வாகுன்னு அந்த எபிரேய பாஷையில 4 எழுத்து இருக்கும். அது வந்து உச்சரிக்கிறது, அது ஜெகவான் சொல்லி தமிழ்ல யெகோவான்னு சொல்லுவோம், ஜெகவான் சொல்லலாம், ஓகேயா, கர்த்தர் சொல்லலாம். அந்த வார்த்தையை அந்த மூல பாஷையில யாஹ்வே, அதை வந்து அதுல சரியா உச்சரிக்கணும் யாவே அப்படின்னு அவங்க எபிரேய பாஷையில உச்சரிப்பாங்க. அது போட்டிருக்கியா? இல்ல சரி. யோத்கை வாவ்கை 4 எழுத்து உள்ளது. அதை ஹவு டு ப்ரொனவுன்ஸ் இட் இன் ஹீப்ரு அப்படின்னா யாஹ்வே, யாவே, ஜெகவா. அதை வந்து அவங்க இஸ்ரவேலர்கள் அதிகமா உச்சரிக்க மாட்டாங்க. இப்ப நம்ம ஊர்ல ஒரு அரசியல் தலைவர்னு வைங்களேன், அவர் என்ன சொல்லுவாங்க, இப்ப முன்னாள் கருணாநிதி இருந்தார்ல, கருணாநிதி அவர்களையும் சொல்ல மாட்டாங்க, கலைஞர் அவர்களையும் சொல்லுவாங்க. ஜெயலலிதாவை புரட்சி தேவி அவர்களையும் பாங்க. ஸ்டாலினை வந்து ஸ்டாலின் நேரம் சொல்ல மாட்டாங்க, என்ன சொல்லுவாங்க, தளபதியா, தளபதி, இளைய தளபதி. அந்த பேருக்கு வந்து அவ்வளவு. அதே மாதிரி கர்த்தருங்கிற பெயரை உச்சரிக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கர்த்தருங்கிறது எந்த இடத்துல பயன்படுத்தினாருன்னா அது ஒரு கவனன்டல் நேம், உடன்படிக்கையின் வார்த்தை. பைபிள்ல கர்த்தருங்கிறதுலாம் எங்க இருக்கும், அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை பண்றது இருக்கும். ஒரு இடத்துல உடன்படிக்கை பண்ணா அதுல கர்த்தராகிய நான் வரும். மற்ற அவருக்கு நிறைய பேர் இருக்கு இல்லையா, சர்வல்லவர், அதெல்லாம் கேரக்டர் வைஸ் இருக்கும், அற்புதங்கள் இதுல பண்ணது. ஆனா அவருடைய பெயர் யாஹ்வே, கர்த்தர். அதுல வந்து உடன்படிக்கை. உடன்படிக்கைன்னா என்ன, நான் உனக்கு இதை சொல்றேன், ஆனா நீ இதை செய்தால் உனக்கு நான் செய்வேன். அதுதான் கவனன்ட், உடன்படிக்கை. நம்ம பண்ணுவோம் இல்லையா, ஒரு லேண்ட் வாங்குறோம், அதுக்கு உடன்படிக்கை பண்றதுன்னா இத்தனை சென்ட் அல்லது இத்தனை ஏக்கர் இல்லது இத்தனை லட்சம் அல்லது இத்தனை கோடிக்கு நம்ம பேசுறோம். இன்னைக்கு நான் வந்து ஒரு டோக்கன் அட்வான்ஸா இத்தனை லட்சம் தர்றோம், இந்த டேட்டுக்குள்ள நான் முடிக்கிறேன், முடிக்கலைன்னா இது செல்லாதுன்னு சொல்லி 2 பேர் கையெழுத்து போடணும். அதுபோக சில சாட்சிகளை வைத்து கையெழுத்து போடுவாங்க இல்லையா, அதே மாதிரிதான் அது எல்லாமே உடன்படிக்கையில. பாருங்க, உன் வாழ்நாள் நீடித்துக்கன்னா தாய்ந்த பனை கனம் பண்ணுவாயாக. அந்த மாதிரி எல்லாமே வாக்கு தத்தங்கள் எல்லாம், ஆல் ப்ராஃபஸி ஆர் கண்டிஷனல், எல்லாமே வாக்கு தத்தங்கள் வர்ற இடத்துல அது நிபந்தனைக்கு உட்பட்டது, அது கர்த்தர் இருக்கும். ஓகேயா? இதுல என்ன சொல்ல, கர்த்தர் என்ன சொன்னாரு, வாக்கு தத்தம் பண்ணபடி எல்லாம் இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதல். இங்கிலீஷ்ல என்னது, அந்த இளைப்பாறுதல்ங்கிறதுலாம் ரெஸ்ட்னு வரும். நமக்கு அது புரியல. இளைப்பாறுதல்னா இவ்வளவு நாள் சண்டை போட்டப்பா, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, இவ்வளவு நாள் அலைஞ்சிட்ட, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நீ நினைச்சதெல்லாம் சாதிச்சாச்சு, என் பிள்ளைங்க படிக்க வச்சாச்சு, திருமணம் பண்ணியாச்சு, பேர பிள்ளை கண்டாச்சு, அவங்களுக்கு ஒரு லைஃப் செட்டில் பண்ணியாச்சு, இப்ப நான் வந்து இளைப்பாறுதல்னா கொஞ்சம் ஓய்ந்து ரெஸ்ட் எடுங்க. பழைய மாதிரி ஓடி ஓடி நீங்க ஓட்டத்துல டென்ஷன்ல ஓட தேவையில்ல, ஒரு இளைப்பாறுதல், ரெஸ்ட். இங்கிலீஷ்ல அப்படிதான் போட்டிருக்கு, who has given rest to his people Israel according to all that he promised. அதனால அவரு அந்த உடன்படிக்கையின் கர்த்தர் என்ன சொல்றாரு, கர்த்தருடைய நல்வார்த்தைகள் எல்லாம், எத்தனை வார்த்தை சொல்லுங்களேன், அது வாசிங்களேன். கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களில் ஒரு வார்த்தையாவது தவறி போக விட மாட்டார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் உடன்படிக்கையில் உண்மை உள்ளவர், வாக்கு தத்தத்தில் உண்மை உள்ளவர். இப்ப நம்ம உலகத்திலே பாருங்க, அந்த கவனன்ட் அக்ரிமெண்ட் போட்டு பண்ணலாம், அட இவெல்லாம் ஒரு மனுஷனா, அவன் பாட்டில் சொல்லிட்டு இருப்பான், அக்ரிமெண்ட் போடுவான், ஒன்னும் செய்ய மாட்டான் அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒரு தரக்குறைவா நினைப்போம். கர்த்தர் அப்படி விடுவாரா? அதனால அன்பு தெய்வ ஊழியர்களே, உங்களுக்கு நான் சொல்றேன், அவர் உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகளில் இந்த 24 நைட்டு வரைக்கும் அல்லது நேற்று ஜனவரி 1 வரைக்கும் சொன்ன நல் வார்த்தைகளில், வாக்கு தத்தங்களில் ஒரு வார்த்தையாவது தவறி போய் விடவே செய்யாது. எல்லாம் கண்டிப்பா நிறைவேறும். ஏனென்றால் அவர் கர்த்தர், அவர் மாறாதவர். வாக்கினார் சொன்னதை கர்த்தனார் செய்து முடிப்பார். 1 சாமுவேல் 3:19 பார்க்கிறோம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் யாஹ்வே அவனோடு இருந்தார். கர்த்தர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாவது தரையில் விழுந்து
போகவில்லை. அதாவது முதல்ல கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும், தவறி போகாது. அடுத்தாப்புல கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்கள், தம்முடைய தாசர்கள் வாயில போடுறார் இல்லையா, அந்த வார்த்தையும் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். புத்தாண்டை குறித்து நீங்க சபையில பாஸ்டமா இருக்கிறீங்க, சபையில என்னெல்லாம் நீங்க வாக்கு தத்தம் கொடுத்தீங்களோ உங்கள் வாயிலிருந்து வந்த வாக்கு தத்தங்களை கர்த்தர் இந்த ஆண்டிலே நிறைவேற்றுவார். அதுல ஒண்ணு கூட கீழே விழ தைரியமா நீங்க சொல்லலாம். கர்த்தர் சொல்லுகிறதாவது நீங்க ஜனவரி சொன்னீங்கல்ல, ஜனவரியில வாக்குத்தத்தம், பிப்ரவரியில வாக்குத்தத்தம் கொடுக்குறீங்களே, அது எல்லாம் அந்த 30 நாளிலே கண்டிப்பாக அது நிறைவேறும். ஒண்ணு கூட கீழே விழுந்து போகவில்லை. அதனால என்ன ஆகும்? 1 சாமுவேல் 3:20 சொல்லுகிறது, சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று தான் முதல் பெயர் சபா மட்டுமல்ல, அதாவது இஸ்ரேலுடைய எல்கை, பெயர் சபா கீழெல்கை, தான் மேல. நம்ம ஒரு சொல்லுவாங்களா, காஷ்மீர் டு கன்னியாகுமரின்னு சொல்லுவாங்க. கன்னியாகுமரி கீழெல்கை, காஷ்மீர் மேலெல்கை, வடல். அதே மாதிரி தான் முதல் பெயர் சபா, அதாவது என்டையர் இஸ்ரேல், இஸ்ரவேல் முழுவதிலும் உள்ள சகல இஸ்ரவேலுக்கு என்ன விளங்குச்சு? சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. ஏனென்றால் சாமுவேல் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் ஒண்ணு கூட கீழே விழல, எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். அதே போல அன்பு தேவ ஊழியக்காரர்களே, பாஸ்டர்மார், சுவிசேஷர்களே, நீங்கள் கர்த்தருடைய வாய்தான், கர்த்தருடைய ஊழியக்காரன் என்று உங்கள் சபையிலே மாத்திரமல்ல, உங்கள் ஏரியாவிலே மாத்திரமல்ல, நீங்க எங்கெங்கெல்லாம் போறீங்களோ அங்குள்ள ஜனங்களுக்கு கர்த்தர் நிரூபிக்க போகிறார். முதல்ல பார்த்தோம், என்ன சொன்னேன்? வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற ஆண்டு. இப்ப சொல்றேன், உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் கொடுக்கிற ஆண்டு. இதுவரை அங்கீகாரம் இல்லாத இடங்களிலே கர்த்தர் உங்களுக்கு அங்கீகாரத்தை தரப்போகிறார். தைரியமா நீங்க போங்க. இதுவரைக்கும் அங்கீகரிக்காத ஜனங்கள் உங்களை இனிமே அங்கீகரிப்பார்கள். ஏனென்றால் உங்கள் வாயில் கர்த்தர் போட்ட வார்த்தைகளை நிறைவேற்றி நீங்கள் உண்மை உள்ள ஊழியக்காரர்கள் என்று கர்த்தர் நிரூபிக்க போகிறார். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொண்டேன். அதுபோக இந்த வருஷத்துல ஊழியங்கள்ல என்னென்ன நடக்கும் அதை சில காரியங்களை சொன்னார். முதல்ல யோவான் 4:38. ரொம்ப நாளா சுவிசேஷர் குறிப்பிட்ட இடத்துல ஊழியம் போய் பண்ணுவீங்க, ஒண்ணுமே நடந்திருக்காது. அதே மாதிரி பாஸ்டர்மார் சபை துவங்கி நாளாயிருக்கும், ஆத்துமாக்கள் அவ்வளவு இருந்திருக்காது. அல்ல சில கிராமத்துல போய் காஸ்பல் சொல்லியிருப்பீங்க, உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாம இருக்கலாம். ஆத்துமாக்கள் அங்கே இதுவரைக்கும் அங்க வராம இருக்கலாம். இனிமே என்ன நடக்க போகுது? 4:38. நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாததை அறுக்க நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அவர்களுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் பெற்றீர்கள் என்றார். ஹல்லேலூயா. அந்த காலத்துல பாருங்க, அந்த மிஷனரிகள் சிஎஸ்ஐ எல்லாம் இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்குன்னா இன்னைக்கு இவங்க பண்ற ஜெபம் அர்ப்பணிப்பு நான் சொல்ல மாட்டேன். அந்த காலத்துல அந்த வெள்ளைக்காரங்க அவ்வளவு அர்ப்பணிப்போட வந்து அந்த -20 -30 டிகிரியில பனி ஒரே இடத்துல இருந்து இவ்வளவு பாருங்க, சவுத்துல பாருங்க, நம்ம இடத்தோட பின்னால பாத்தீங்கன்னா அந்த காடுகள் பனைமரங்கள் தான் இருக்கும். அந்த பகுதியில், அந்த உடன்குடி பகுதியெல்லாம் பாருங்க, எல்லாம் ட்ரை ஆனதுதான். அந்த பகுதியில் போய் இந்த வெள்ளைக்காரங்க வெயில்ல ஊழியம் பண்ணி குதிரை மேல போய் அவங்க தண்ணி கேட்டா தண்ணி கொடுக்க மாட்டாங்களாம் அந்த ஊர்ல. அது என்ன தொப்பியில் ஏதோ வாங்கி குடிச்சோன்னு சொல்லுவாங்கல்ல, செவ்வாய் இல்லையா? அப்படி அவங்க அர்ப்பணிப்பு பிரயாசப்பட்டாங்க. அவங்க ரத்தம் சிந்தினாங்க, வேர்வை சிந்தினாங்க. சென்னையில பாருங்க, அவரு தாமஸ், இயேசுவினுடைய அப்போஸ்தலன், அவர் அடிக்கப்பட்டார். இன்னும் அதுல சேந்தம்ல இருந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல உள்ள மலை, அது தாமஸ் மலை என்று, சென்ட் தாமஸ் மவுண்ட், தமிழ்ல அதை பரங்கி மலை மாத்திட்டானுங்க, சென்ட் தாமஸ் மவுண்ட். அந்த இடத்துல அவர் தாமஸ் குத்தன இடம் இருக்குது. அப்ப அந்த பரிசுத்தவான்கள் பிரயாசப்பட்டாங்க, கண்ணீர் வடிச்சாங்க, ரத்தம் சிந்தினாங்க. அவங்க பிரயாசப்பட்டதை நாம் அறுக்க போகிறோம். அவர்கள், நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாத அறுக்க உங்களை அனுப்பினேன். ஹல்லேலூயா. தைரியமா நீங்க போங்க. ஏற்கனவே சிலர் அந்த இடத்துல விதைச்சிருப்பாங்க. வசனம் ஒரு நாள் வீணா போகுது. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், நீங்க இப்ப போற இடத்துல உங்களுக்கு அது ஆத்துமா இல்லாம நீங்க விதைத்த காஸ்பல் சொல்ல ஆத்துமா அடுத்த சபைக்கு போனால் கவலைப்படாதீங்க. பரலோகத்துல நம்ம அக்கௌண்ட்ல தானே இருக்கும், நம்ம சர்ச்சில் நம்ம அக்கௌண்ட்ல, பரலோகத்துல நம்ம அக்கௌண்ட். அதனால ஏன்னா சில இடத்துல ஊழியக்காரங்க சண்டை போடாங்க, ஏன் ஆத்துமா இது, ஏன் ஆத்துமா, உங்க சண்டை போட்டு உங்க ஆத்துமா போயிடாமப்பா, 2 பேரும் ஆத்துமா. சத்தியத்தை விதைச்சுக்கிட்டே இருப்போம். ரட்சிப்பு கர்த்தருடையது. நாம என்ன பண்ண, நம்ம போய் விதைப்போமே. இப்ப நாங்க யூடியூப் துவங்கி 3 மாசம், அது எங்களுடைய தகுதிக்கு மேலதான் பண்ணணும்.
இன்னைக்கு வரை அதுல ஒரு பைசா வருமானம் கிடையாது. அதுல நாங்க இன்வெஸ்ட் பண்ணதுக்கோ, அதுல யூடியூப் வரணும், இது வருமானம் இல்லை, அந்த அளவுக்கு நம்ம வியூஸ் போல இல்லை, பார்க்குறவங்களும் இல்லை, அதுக்காக சோந்தல். அதே மாதிரி என் மகன் வேலையை விட்டுட்டு, வருமானம் வந்த வேலையை விட்டுட்டு இன்னைக்கு ஃபுல்லாக அது எடிட்டிங்கில் உட்காடுறான், ரெக்கார்டிங் பண்ணுறான். விதைக்கிறோம். அநேகர் அந்த அவங்க சூழ்நிலையை சொல்கிறாங்க. அநேகம் அந்த பிரேக் டவுன் கேஸ் தான் நிறையா வருது. உங்கள் டிவியில் இந்த இதில் யூடியூப்பில் உங்கள் இது பார்த்தோம், எங்களுக்காக ஜோம் பண்ணுங்கன்னு அவங்க அழுகையோடு நிறைய பேர் வர்றாங்க. அப்போது விதைக்கிறோம், அதில் காசு கிடைக்கணும் இல்லை. சரி, அந்த ஆத்துமாக்கள் இயேசு ஏற்றுக்கொண்டு அங்குள்ள ஒரு சபைக்கு போச்சுன்னா பரலோகத்துல நம்ம அக்கௌண்ட்ல வச்சிருப்பார்ல. என்ன சொல்றீங்க? ஹல்லேலூயா. சோ சத்தியத்தை விதைப்போம், தண்ணியில போட்டுக்கிட்டே இருப்போம், நீண்ட நாளைக்கு பின்பு அதன் பலனை காணும். ஆனா விதைக்கிற விதை ஒரு நாள் வேஸ்ட் ஆகுது. வசனம் வெறுமையாக திரும்பாது. அது செத்து போன விதை இல்ல, உயிருள்ள விதை. ஆவியானவர் அதுல வீசும்போது சில வேளையில பார்ப்பேன், ரொம்ப ட்ரையா இருக்கும். ஆனா மழை பெஞ்சோட பாருங்க, அதுல புல்லு புல்லா முளைக்கும். யோசிச்சு பார்ப்பேன், அப்போ அதுல ஏற்கனவே விதை இருந்திருக்குது. அந்த மேல மழை பெஞ்ச உடனே தண்ணி பட்ட உடனே அதுல முளைக்க ஆரம்பிச்சு. அதே மாதிரி நம்ம சத்தியத்தை போடுவோமே, ஆவியானவர்கள் அசைவாடும் பொழுது அந்த விதையிலிருந்து முளைத்து வெளியே வருமல்லவா, பரலோகத்தில் நம்ம அக்கௌண்ட்ல இருக்குமே, அன்னைக்கு ஒரு பெரிய மதிப்பு தானே, கனம் உண்டாகும் இல்லையா? இன்னைக்கு நம்ம பார்க்கட்டாலும் நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்கள் பிரயாசப்பட்டு பயிரிடாது அறுக்க. இந்த வருஷம் சொல்றேன், இது ஒரு அறுவடை ஆண்டு. அநேக ஆத்மாக்களை கர்த்தர் சபைக்கு நகர திருப்ப போகிறார். இயேசுவை அறியாதவர்கள், இயேசுக்கு விரோதமாக செயல்பட்டவங்க, ஊழியர்களுக்கு விரோதமாக செயல்பட்டவங்க அநேகர் திருச்சபையில கர்த்தர் கொண்டு சேர்ப்பார். இங்கதான் உண்மையான தெய்வ மகிமை வெளிப்படுது. மெய்யான ஒரு சமாதானம் நாங்க போன இடத்துல இல்லை, இங்கதான் கர்த்தர் சமாதானத்தை வச்சிருக்காரு சொல்லி அநேகர் தேடி வரும்படி செய்வார். இன்னும் கூட இத்தனை வருஷம் நீங்க பிரயாசப்பட்டீங்கல்ல, ஒண்ணுமே கனியிலன்னு சொல்லி இன்னும் அந்த பிரயாசப்பட்ட பலனை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்க விதைச்சதோறும், நீங்க விதைக்காதவரும் அறுவடை. இந்த ஆண்டு ஒரு அறுவடை ஆண்டு. திரளான ஆத்துமாக்கள் சபை கொண்டு வர. போராட்டம் வருமா? அதெல்லாம் வரட்டுமே, அது என்ன போறது? உயிருக்கு பயந்தா ஊழியத்தில் பண்ண முடியும். ஆண்டவர் சொன்னாரு, கிதியோனை கொடுக்கும்போது, இந்த பயந்தா ஊழியெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறான். வேண்டாண்டா, ஊழியத்துக்கு போனா அடி வாங்குவோமா, அடி கிடைக்குமா? தேவையில்லை, போயிட சொல்லு. பயந்து ஓடுறவங்க கர்த்தருக்கு தேவை இல்லை. பயந்தெல்லாம் ஓடிரு, ஊழியத்தை விட்டு ஓடிரு. என்ன வந்தாலும் நான் இயேசுக்காக நிற்பேன். அப்படி ஆட்களை கொண்டு கர்த்தர் பெரிய அறுவடையை உங்களுக்கு செய்ய போகிறார். இது ஒரு அறுவடை ஆண்டு. அநேக புதிய சபைகள் துவங்கும், சபைகள் விரிவாக்கப்படும், சபைகளில் புதிய புதிய ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவார். சபை கட்டுறதுக்கு முயற்சிக்கிறவங்களுக்கு சபை கட்டுவதற்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு யாவை செய்து முடிப்பார். அவரை நம்பித்தானே ஊழிய வந்தீங்க. வழியில கைவிடுறதுக்கு அவர் மனுஷனா? நாம ஆசைப்பட்ட ஊழியத்துக்கு வந்தோம். அவர் தானே பிடிச்சி எடுத்து. நான் தான் சொன்னேன், ஊழியம் வேண்டாண்டவரை, என் தொழில ஆசீர்வதிங்க, நிறைய ஊழியர்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். இல்லடா நீ தான் வேணும். ஐ ஆர் ஃபோர்ஸ்ட் சொல்லுவேன். ஐ வாஸ் ஃபோர்ஸ்ட் டு டு மினிஸ்ட்ரி. வேண்டாம் பிடிச்சி இழுத்துட்டு வந்தீங்கல்ல, நீங்க தான் எல்லாத்தையும் தேடணும், நீங்க தான் ஆத்துமா கொடுக்கணும், நீங்க தான் பணம் கொடுக்கணும். என்ன சொல்றீங்க? ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மை. ஆண்டவர் சொல்றார், நான் தான் உன்னை அழைத்தேன் மகனே, அழைத்த நான் உண்மை உள்ளவர், உனக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்வேன் கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. சோ இது அறுவடை ஆண்டு, ஒரு பெருக்கத்தின் ஆண்டாக இருக்க போகிறது. யோசுவா 18:3. ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள். கவனிங்க, அந்த பிராமிஸ் லேண்ட், வாக்குத்தத்த தேசம், பாலும் தேனும் ஓடுகிற அந்த பெரிய தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகும்படி, ஜனங்களை அழைத்து கொண்டு போகும்படி கர்த்தரால் வாக்கு பெற்றவர் யாரு? மோசே. மோசஸ் எங்க முடிச்சிட்டாரு? அந்த இணைகிற யோர்தான் நாட்டோட முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் யோர்தான் நதியை தாண்டி எங்க போனாங்க? கில்கால் போனாங்க. கில்கால் நிந்தையெல்லாம் நீக்கி அதுக்கப்புறம் எரிகோ தாண்டி உள்ள போயிட்டாங்க. பிராமிஸ் லேண்டுல போயாச்சு. கடந்த நாட்கள்லாம் அங்கே இருந்தோம். இந்த ஆண்டுல நம்ம வாக்குத்தத்த தேசத்தில் வந்து விட்டோம். இப்பொழுது தலைவன் மோசே மரித்து விட்டார். யாரு தலைமையத்தை பொறுப்பு எடுத்தார்னா யோசுவா. மோசஸ் மரித்து விட்டார், அவருடைய சீடர் யோசுவா பொறுப்பு எடுத்திருக்கிறார். இப்ப யோசுவா என்ன சொல்றாரு? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள எந்த மட்டும் அசதியா இருக்கு. அப்ப அசதியா இருக்காதீங்க. How long will you neglect to go and possess a land which the Lord God of your fathers have given you? கர்த்தர் உங்களை ஒரு பகுதி வச்சிருக்காருன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற ஆத்மாக்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். அந்த ஏரியாவுக்கு நீங்க தான் பொறுப்பு, அதுக்கு நீங்க தான் உத்தரவாதி. கர்த்தர் உங்கள்கிட்ட தான் கேட்பார். அந்த ஏரியாவில் என்ன நடந்தாலும் நீங்க தான் அதுக்கு பொறுப்பு கொடுக்க வேண்டும்.
அந்த ஏரியா சுதந்திரிக்கிறதுக்கு இனிமே அந்த பழைய மாதிரி அந்த ஸ்லாக்னஸ் நெக்லெக்ட் பண்றது ஏனோ தானே அதெல்லாம் இல்லை. இனிமே நம்ம உயிரை கொடுத்து ஊழியம் பண்ண வேண்டும். உயிரை கொடுத்து மீன்ஸ் நான் என்ன சொல்றேன், இன்னும் அதிகமாக ஓடணும். இப்போ இருக்கிறத விட இன்னும் அதிகமாக நாம் உழைக்க வேண்டும். அதிகமாக டிராக்டர் கொடுங்க, அதிகமான பகுதி போங்க. ஒரு கிராமத்து போனீங்களா, இது வரைக்கும் இன்னொரு கிராமத்து போங்க. ஒரு தெரு மட்டும் பிளான் பண்றீங்களா, இன்னொரு தெருவுக்கு போங்க. அல்லது ஒரு 5 கிராமத்து போறீங்களா, அதுல எல்கை விரிவாக்குங்க. நம்மளுடைய எல்கை விரிவாக்கப்பட வேண்டும். உங்கள் தரிசனம் எவ்வளவோ அந்த அளவு கர்த்தர் உங்களை ஊழியத்திலே பெருங்கூட்டத்தை தருவார். நீதிமொழிகள் 18:9 சொல்லுகிறது, தன் வேலையில் அசதியா இருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். நாம அழிமன் இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல பிசாசுன்னு சொல்லிடுது. அப்போ ஊழியத்து போகாம சோம்பல் சோம்பல் சோம்பல், ஜெபம் பண்ணாம சோம்பல் சோம்பல் சோம்பல், இப்படி இருந்தா அது யாருக்கு ஃப்ரெண்ட், யாருக்கு பிரதர் ஆயிடுறோம்? பிசாசுக்கு சகோதரன் ஆயிடுறோம். அதனால அன்பு தெய்வ ஊழியக்காரர்களே, இன்னும் அதிகமா ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இன்னும் அதிகமா பிளான் பண்ணுங்க. இன்னும் அதிகமா திட்டம் போடுங்க. இன்னும் அதிகமா ஆத்மா சந்திக்கணும். இந்த மாசத்துல 100 ஆத்மா சந்திக்கணுமா, இன்னும் அதை பெருங்க, கொஞ்சமாவது பெருக்குங்க. நீங்க நாம் வேலையில் அசதியாக இருக்கக்கூடாது. நான் பிள்ளைங்களாம் சொல்லதான், சீரியஸா பண்ணுப்பா, ஏனோ தானே பண்ணக்கூடாது. எடிட் பண்றியா, அதுக்கு நம்ம 100% அர்ப்பணிப்போட பண்ணும். உலக வேலையில நம்ம எவ்வளவு அர்ப்பணிப்போட இருந்தோமோ அதை விட அதிகமா நம்ம அர்ப்பணிப்பா இருக்கணும். நம்ம இதுல கூட எங்க விசிட்டிங் கார்டு கூட போட்டிருப்போம். எனக்கு அது என்னோட 50 வயசுல நினைக்கிறேன். அப்பதான் இது நான் எங்கேயோ வெளியூர்ல திருச்சி பக்கம் ஒரு ஊழியத்து போயிருக்கும்போது ஒரு லாட்ஜில் தங்கியிருந்தோம். நைட்டு நான் 12 மணிக்கு ஜோ பண்ணியிருந்தேன். ஆண்டவர் இந்த கடகடன் பிபிபின்னு கொஞ்சம் என்ன மோர் பியூரிட்டி, இதை விட அதிகமாக பரிசுத்தமாக இருக்கணும். மோர் ப்ரைஸ், இதை விட அதிகமாக துதிக்கணும். மோர் ப்ரேயர், இதை விட அதிகமாக ஜோ பண்ணணும். அடுத்தது பிரசன்ஸ், அதிகமாக. இது நம்ம பண்ண ஆண்டவர் என்ன பண்ணவர், இதை விட அதிகமாக பிரசன்ஸ் வரும். மோர் பிரசன்ஸ் அண்ட் மோர் பவர். ஆண்டவர் அது இடம் இல்லை, விசிட்டிங் இடம் இருக்குதா, எல்லாமே போட்டிருக்கோம். அப்போ நம்ம பங்க நாம செய்தா கர்த்தர் நம்ம ஊழியத்துல அதிகமான பிரசன்ஸை வெளிப்படுத்துவார், தேவ வல்லமை வெளிப்படுவார். ஹல்லேலூயா. அந்த பிபிபின்னு எனக்கு அது பியூரிட்டி, பவர், பிரைஸ் அந்த மாதிரி அப்படியே வந்தது. அப்போ உங்ககிட்ட சொல்றேன், இதை விட அதிகமா ஜெபம் பண்ணுங்க. இப்ப நீங்க பண்றதை விட அதிகமா துதிங்க. இப்ப நீங்க பைபிள் வாசிக்கிறத விட அதிகமா வேதம் வாசிங்க. இப்ப நீங்க ஊழியம் பண்றதை விட அதிகமா ஊழியம் பண்ணுங்க. இப்போ நீங்க இருக்கிறத விட அதிகமாக உங்க எல்கை விரிவாகும், உங்க அபிஷேகம் வெளிப்படும், வரங்கள் வல்லமை வெளிப்படும். ஹல்லேலூயா. இன்னொரு அதை பார்ப்பா சொன்னார், ஒரே ஒரு கோர்வையா கர்த்தர் என்று சொல்லல, நடக்க போற சில காரியங்கள் அறுவடை நாண்டு சொன்னல. அடுத்தாப்புல வெளிப்படுத்தின விசேஷம் 21:5, சிங்காசனத்தில் மேல் வீற்றிருந்தவர் என்ன சொல்றார், இதோ நான் சகலத்தை புதிதாக்குகிறேன். உங்கள் ஊழியம் அடுத்த டைமென்ஷன்ல இனி வர்ற நாட்களில் வரப்போகிறது, அடுத்த லெவலில் வரப்போகிறது, அடுத்த எல்கைக்கு கர்த்தர் கொண்டு போக போகிறார். பாஸ்டர்மாருக்கு கிளை சபைகளை கர்த்தர் கொண்டு வர போகிறார். அதே மாதிரி சுவிசேஷர்களுக்கு அநேக இடங்களில வாசல் திறக்கும். அதை நம்ம பின்னாடி ஆண்டவர் சொன்ன காரியத்தை சொல்றேன். ஏன்னா சும்மா நம்ம சொல்றோட பிளைண்டா சொல்றோட வசன ஆதாரத்தோட சொல்றது நல்லது. ஆண்டவர் சொன்னாரு, இதோ நான் சகலத்தை புதிதாக்கிறேன். இந்த ஐக்கியத்துல ஜீவழி அம்பாஸ்டர்ஸ் ஃபெல்லோஷிப் குடும்ப ஐக்கியத்தில் இருக்கிற எல்லார் ஊழியமும் புதிதாக போகிறது. எல்லாமே புதிதாக போறது. இதுவரைக்கும் நம்ம பழைய மாதிரி ஒரு மாதிரி பார்த்தவங்களால வேற மாதிரி பார்க்க போறாங்க. முந்தினால் ஒளிந்து போயின, இதுவரைக்கும் இருந்த தோல்வி ஒளிந்து விட்டது, இதுவரை இருந்த அந்த ஸ்ட்ரகிள்லாம் ஒளிஞ்சிட்டு, இதுவரை இருந்த விழுந்து விழுந்து எழும்புறது, கொஞ்ச நாள் ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கிறது, அப்புறம் சோர்ந்துடுறது, அதெல்லாம் விழுந்துச்சு. நல்லா கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜெபத்தில் அப்படி குறைபட்டுரும்ல, அதெல்லாம் விழுந்துச்சு. பொருளாதாரத்தில் ஒரு மாசம் 2 மாசம் நல்ல ஒரு உயர்வுல போது, அடுத்த மாசம் பற்றாக்குறை, அது எல்லாம் ஒளிந்து விட்டது. ஆண்டவர் சொல்ற பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. பழசு இதுவரைக்கும் என்னெல்லாம் உங்களுக்கு வேதனையா இருந்ததோ, என்னதெல்லாம் உங்களுக்கு அதை நினைச்ச அழுகையா இருந்ததோ, அவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அவைகளை எல்லாம் நான் எப்படி பார்த்தேன், சகலத்தையும் புதிதாக்குறேன். ஹல்லேலூயா. ஊழியத்தில் இருந்த தோல்வி மாதிரி ஊழியத்தில் வெற்றியா வரப்போகிறது. வரங்கள் வல்லமை வெளிப்படல, நான் இது ஒண்ணுமே நான் சாதிக்கலங்கிறீங்களா, அந்த எண்ணங்கள் எல்லாம் மாறி விட்டு எல்லாம் புதிதாக போறீங்க. இனி உங்க ஊழியமே வேற மாதிரி போகிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்களேன், என் ஊழியம் அடுத்த லெவலுக்கு போகுது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்க வேற மாதிரி பிரதர்.
அடுத்த லெவல்ல ஊழியம். உண்மையா நீங்க பார்க்க போறீங்க, இதுவரை இருந்த மாதிரி இல்லை. அடுத்த ஞாயிறு பாருங்க, பாஸ்டர் என்னாச்சு நம்ம பாஸ்டருக்கு பிரசங்கமே ஒரு மாதிரி பண்றாரு, பழைய மாதிரி இல்லையா, தூங்கலாம் இல்லையா, இன்னும் அப்படி உற்சாகமா இருக்கிறாரு, தீர்க்க தரிசனமா வருது, நான் என்னென்ன சந்தேகத்தோட வந்தனோ எல்லாத்துக்கும் பதில் கிடைக்குது, என்னென்ன குழப்பத்தோட வந்தனோ எல்லாத்துக்கும் பதில் கிடைக்குது, பாஸ்டர் பிரசங்கமே வேற லெவலுக்கு போயிடுச்சியா அப்படின்னு சொல்ற லெவலில் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். அதே மாதிரி வரங்கள் வல்லமை வெளிப்படலையா, சர்வசாதாரணமா வெளிப்பட போயிருது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் வெளிப்பட போயிருது. குணமளிக்கும் வல்லமை இந்த ஆண்டுல அதிகமாக வெளிப்படும். தேவ தாசர்கள் மூலம் கரங்களை வைப்பார்கள், சொசமடைவார் சொன்னார் இல்லையா ஆண்டவர். அதே மாதிரி நீங்கள் விசுவாசத்தோடு வியாதி கரங்களை வைக்கும் போது வியாதிகள் நீங்கும். அல்லேலூயா. இது கர்த்தருடைய குணமளிக்கும் வல்லமை விளங்க போகிற ஆண்டு. குறிச்சுக்கிடுங்க, இதெல்லாம் நடக்கும். கர்த்தருடைய குணமளிக்கும் வல்லமை நடைபெற போகிறது. இந்த ஆண்டிலிருந்து துவங்க போகிறது. அப்போஸ்தலர் 2 பரிசுத்தாவி, 1 ஆக்ட்ஸ் 1 காத்திருந்தாங்க, வெயிட் ஃபார் தி ஹோலி ஸ்பிரிட் ஆர் பென்டிகாஸ்ட் டே. 2 பரிசுத்தாவி பேர்ல அந்நிய பாஷை பேசினாங்க. 3 சப்பானி எழுப்பிட்டாங்க. குணமளிக்கிற வல்லமை விளங்கு. அதுக்கப்புறம் பாருங்க, திரள் திரளா ஆத்துமாக்கள் வந்துச்சு. அல்லேலூயா. அதே மாதிரி சபை பெருகணும்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் இருந்ததான் பெருகும். ஒரு பிசாசு இப்ப இந்த வடநாட்டெல்லாம் பாருங்க, சும்மா பிரசங்கம் பண்ணனா நம்ம ஊழியக்காரங்க மீட்டிங்கே சொன்னாலும் சொல்ல 1/2 மணி நேரத்துக்கு மேல பண்ணாதீங்க, ஊழியக்காரங்களே உட்காந்து கேட்க மாட்டாங்கம்பாங்க. ஆனா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் நினைச்சுன்னு வைங்க, ஒரு பிசாசு ஓடிச்சுன்னு வைங்க, அவ்வளவு பேரும் முடிச்ச உடனே நிற்பான். ஒரு சர்ச்சில் 100 பேர் வந்தா 100 பேரும் ஜெபம் பண்ண வந்து நிற்பாங்க. அதுபோல தீர்க்க தரிசனம் அந்த வரங்கள் இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரு, என்ன சொல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வரங்கள் கர்த்தர் சபைக்கு கொடுக்க போகிறார். வரங்கள் வல்லமை இல்லாம திருச்சபை வளரவே செய்யாது. வெறும் பிரசங்கத்துல வளராது. 2000 வருஷம் பிரசங்கம் பண்ணிட்டோம், இனிமே கேளுங்க. அப்போஸ்தலர் கையினாலே அற்புத அடையாளங்கள் செய்தீரே, என் கையில அற்புத அடையாளங்கள் செய்வீராக. நல்லா கேளுங்க. இயேசுடைய அந்த குணமளிக்கிற வல்லமை வரட்டும். பைபிள்ல உள்ள மிராக்கள் எல்லாம் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, கண்டிப்பா கர்த்தர் கொடுப்பார். அதுக்காக நீ அழ தேவையில்லை. என்னுடைய துவக்க காலத்துல 92ஆம் ஆண்டு முதல் ஊழியம், 91 முதல் ஊழியம் செய்யறேன். அப்ப இருந்து விடுதலை ஊழியம், பிசாசு துரத்துறது, பரிசுத்தாவிகளை நடத்துறது, அப்ப இருந்து நான் பண்றேன். அப்ப எப்படி நான் பழைய ஏற்பாட்டுல இந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் இருக்கிறத நான் வச்சு கேட்பேன். பேதுரு யோவான் கரங்களை வைத்தல் பரிசுத்தாவி கிடைச்சது. அப்போ நீ பட்சபாதம் உள்ளவர், பார்ஷியல், அது என்ன வார்த்தை சொல்லுவாங்க, பாகுபாடு பார்க்கிற தேவன் அல்ல, பட்சபாதம் பார்க்கறது அல்ல. அவங்க கை வச்சா பரிசுத்தாவி கிடைக்குது, நான் கை வச்சா ஏன் கிடைக்க கூடாதுன்னு அந்த வசனத்தை அழல, விசுவாசம் பண்ணேன். அதே மாதிரி யாருக்கெல்லாம் கை வைக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் பரிசுத்தாவி கிடைக்குது. ஹல்லேலூயா. அந்நிய பாஷை அடையாளத்தோட கிடைக்குது. அதே மாதிரி சிலர் சென்னையில் நான் போன மாதம் போயிருக்கும்போது, கர்த்தர் சாட்சி, பாஸ்டர் சாட்சி, என் பையன் சாட்சி, ஒரு குரூப் வாலி ஒரு குரூப், பரிசுத்தாவி வரணும் ஒரு குரூப் எல்லாரும் அந்நிய பாஷை அடையாளம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பாஸ்டர் மகன் மறுபடியும் ஒரு யூத் வச்சு எங்களுக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் வேணும் ஜோமன் பண்ண எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் தீர்க்க தரிசனம் உள்ள சபையில் தீர்க்க தரிசிகளா மாறல, கிஃப்ட் ஆஃப் கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. எப்படி நான் அதோ ஜோம் பண்ணேன், ஆண்டவரே, அதாவது ரோமர் 1:10 நினைக்கிற அதுல வந்த வசனம் உண்டு, நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படி. யார் கொடுக்க முடியும்? ஒரு கோடீஸ்வரன் தங்கிட்ட உள்ள பணத்தை கொடுக்க முடியும். அதே மாதிரி ஒரு ஆவியில் நிறைந்த ஒரு தேவ மனிதன் தன்னிடம் உள்ளதை கொடுக்கும். இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது? I will impart. For I long to see you, that I may impart to you some spiritual gift, so that you may be established. I will impart some spiritual gifts. Impartation சொல்லுவாங்க. நம்மிடம் உள்ளதை ஊழியக்காரங்க கரங்களை வைக்கும்போது குணமளிக்க வல்லமை பாய்ந்து போகிறது. பரிசுத்தாவிகளை நடத்தும் போது உங்களிலிருந்து பரிசுத்தாவியானவருடைய அந்த வல்லமை நிரப்பும் போது அதே மாதிரி வரங்களையும் நாம் பகிர்ந்து கொடுக்க முடியும். கைகளை வச்சா நடக்கணும். இந்த மாதிரி இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் இருந்த மாதிரி இல்லை. சபை சிறப்படுவதற்காக வரங்கள் தேவை. பாஸ்டர் மாத்திரம் அல்ல, சபையார், மூப்பர்கள் எல்லாரும் தீர்க்கதரிசனம் சொல்லணும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் செய்ய வேண்டும். அதற்கு நீங்கள் கைகளை வைத்து ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக உங்கள்கிட்ட தேவ வல்லமை அங்கு பாய்ந்து செய்யும். சபை திடப்படும், ஸ்திரப்படும். ஹல்லேலூயா. இன்னொன்று சொல்றேன், இது ஆவியார் சொல்ல சில காரியங்களை சொல்றேன். இது பரிசுத்தாவியானவர் ஆண்டு, அதையும் குறிச்சுடுங்க. இனி வருகிற நாட்கள் பரிசுத்தாவியானவர் அசைவாடுகிற நாட்கள். இயேசு பிறப்பினாலே பரிசுத்தாவியானவர் அந்த நிரப்புத ஆண்டு தான். மரியாள் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டாள்.
மரியாள் போய் எலிசபெத்தை வாழ்த்துறாங்க. எலிசபெத்து பரிசுத்தாவியால் நிறைந்தார். எலிசபெத் வயிற்றுல இருந்த ஜான் த பேப்டிஸ்ட் குட்டி பையனா இருந்து வயிற்றுல இருந்து துள்ளுறாரு, களிப்பார் துள்ளினார். அதுக்கப்புறம் எலிசபெத்தோட கணவன் யோவான் ஸ்நானனுடைய அப்பா, அவர் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டார். அதுக்கப்புறம் சிமியன் வர்றார், அவர் பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டார். இயேசு பிறப்புல 2000 வருஷம் அப்படி பரிசுத்தாவியால் நிரப்பப்பட்டால் இன்று அதிகமாக பரிசுத்தாவியானவர் சபையில அசைவாட போகிறார். ஹல்லேலூயா. வாரம் வெள்ளிக்கிழமை தோறும் வாரந்தோறும் ஹீலிங் சர்வீஸ் வைங்க. அதே மாதிரி மாசம் ஒரு முறையாவது பரிசுத்தாவியால அந்த நிரப்பப்படுகிற அந்நிய பாஷை பேசுறதுக்கு வச்சு பாஸ்டர்மார் அவங்களுக்கு அதை டீச் பண்ணி ஹவ் டு ரீச் த ஹோலி ஸ்பிரிட் அதை நீங்க சொல்லி டீச் பண்ணி கைகளை வைக்கும்போது சபையார் அந்நிய பாஷையில பேசுவாங்க, பரிசுத்தாவி பெறுவார்கள். பரிசுத்தாவிக்கு யார் யாரெல்லாம் எதிர்த்து நிற்கிறாங்களோ அந்த திருச்சபைகள் மூடப்படும். பரிசுத்தாவியை அசைவாட யார் யாரெல்லாம் விட்டு கொடுக்கிறாங்களோ அந்த ஊழியம் பெருக போகிறது. ஏன்னா இது ஆவியானவர் காலம். இந்த ஆண்டு 25ஆம் ஆண்டு ஆவியானவர் காலம். அதே போல இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடக்கும். தயவு செய்து உங்க மூளையில கேள்வி கேட்காதீங்க. இப்ப இந்த எலக்ட்ரிசிட்டி இருக்குது, அதுல போய் நீங்க தொடுங்களேன், என்ன ஆகும்? தூக்கி எரியுது இல்லையா? அதே மாதிரிதான் மனுஷன் கண்டுபிடி எலக்ட்ரிசிட்டியை நம்மளால தாங்க முடியல. ஆவியானவருது நம்ம அதெல்லாம் இது என்ன நடக்கும்? இப்படி நடக்கும். சில இடத்துல ஆவியானவருக்கு இதை நடத்தும் போது அக்கினி மாதிரி இருக்கும், நிற்க முடியாது. ஐயோ ஹீட்டா இருக்குனாங்க. ஒரு சகோதரி, நான் ஊழியத்து போயிருக்கும்போது ஒரு இடத்துல ஊழியக்கார மனைவி அவங்களுக்கு பகுதி நேரம் ஊழியம் பண்றாங்க. அவங்களுக்கு ஜெபிக்க சொன்னாங்க. ஜெபிக்கும் போது அவங்க அந்நிய பாஷை பேசுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களால முடியல, பிரதர் எனக்கு ஜெபம் பண்ணாதீங்க, எனக்கு இந்த ஹீட் தாங்க முடியல, ஃபேனுக்கு கீழே கொண்டு வைக்கிறோம், என்னால முடியல, இதுக்கு மேல எனக்கு ஜெபம் பண்ணாதீங்க, இந்த ஜெபம் பண்ணதை நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த அனல் மாதிரி இருக்கும், வேத்து கொட்டுது ஃபேனுக்குள்ள இருந்தாலும். சிலர் என்ன அப்படின்னா பனி மாதிரி இருக்கும், மேல சில்லுன்னு பனிக்கட்டி மேல ஃப்ரீசர்ல கை வச்ச மாதிரி இருக்கும். சில வேளையில காற்று வரும் நம்ம மேல, அப்படியே ஒரு காற்று சம்பந்தம் இல்லாம திடீர்னு காற்று வந்த மாதிரி இருக்கும். சிலர் கீழே விழுவாங்க. அப்போ இதெல்லாம் ஆவியானவர் செயல். இப்ப அடையாளங்கள், அற்புதங்கள், அதை குறித்து நான் சொல்றேன். இன்னைக்கு நிறைய நம்ம பேசணும் இல்லையா? சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ். அடையாளம்னா என்ன, அற்புதம் என்ன தெரியுமா? அற்புதம்னா ஏதோ ஒரு காரியம் நடக்குது. அற்புதங்கள் செய்யும் சக்தி ஆவியின் வரங்களில் ஒன்று. கிஃப்ட்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட் ஒன்று. வொர்க்கிங் ஆஃப் மிரக்கிள்ஸ். சப்பானி எழுந்து நடக்கிறது என்னது? அற்புதம். அதாவது அதனுடைய அற்புதம்னா அதனுடைய விளைவு இருக்கும், பலன் இருக்கும். மரித்தவர்களை எழுப்புறது. அப்போ அந்த முடவன் எழுப்புறது என்னன்னா அது அற்புதம். மிரக்கிள் ஆர் ஒண்டர்ஸ். சைன் அப்படின்னா அடையாளம். இப்ப மோசே கையில ஒரு கோல் வச்சிருந்தது. ஆண்டவர் சொன்னாரு இந்த கோலை கீழே போடு, என்னாகும்? பாம்பாகும். அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? அது ஒரு அடையாளம் சொல்லிதான் இருக்குது. யாத்திராகமம் அதாவது அது அப்படி 4:1 கடைசி வரைக்கும் வருது. அந்த கோலை போட்ட உடனே என்ன ஆகுது? பாம்பாகுது. பாம்பை பிடிச்சா கோல் ஆகுது. இதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஆனால் அதுல தேவ வல்லமை இருக்குன்னு நிரூபிக்கிறாரு. ஓ, என்னுடைய மகிமை இந்த இடத்துல இருக்குது. இந்த ஊழியக்காரனை கர்த்தர் அங்கீகரிச்சு பயன்படுத்துறாரு. ஜனங்கள் அங்கீகரிக்கணும்னு பிறருக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பதற்கு, அதாவது என்னோட வல்லமை இருக்குது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு என்ன சொல்றாரு? ஒரு அடையாளம். இதுதான் சைன். ஆனா அதுல யாருக்கும் பலன் இருக்காது. கைய உள்ள போடு வெளியேடுன்றாரு, குஷ்டமாகுது. அதுல குஷ்டரோகானதுல யாருக்கு என்ன பிரயோஜனம்? கோல் பாம்பாகல யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஒண்ணும் கிடையாது. ஆனா சப்பானி எழுப்புறது பிரயோஜனம். அப்ப இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் இருக்கும் பொழுது அதிலே பலன் இருந்தால் அது என்னது? அற்புதம். வொர்க்கிங் ஆஃப் மிரக்கிள். அடையாளம்ங்கிறது என்னது? சைன்னா என்னது? ஆண்டவர் அங்க இருக்கிற இந்த ஊழியக்காரன் ஆண்டவர் இருக்கிறார்னு நிரூபிக்கிறது தான் சைன். அடையாள அற்புதங்கள் வேணும்னு நம்ம கேட்டோம் இல்லையா? ஜெபம் பண்ணாங்க இல்லையா? அடையாளம் அற்புதம் நம்ம பிள்ளையோட கர்த்தர் இருக்கான்னு நிரூபிக்கிறது. அப்போ அற்புதங்கள் மாத்திரம் தேவையில்லை, அடையாளங்களும் தேவை. கர்த்தர் நம்ம கூட இருக்க, அதுதான் ஆவியானவர் என்னென்னவோ செய்வாரு. சில இடத்துல லிட்டரலா தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜெபம் பண்ணி இருக்காங்க, சர்ச்சில் மேல தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்குது. எல்லாரும் ஓடி இருந்து பார்த்துருக்காங்க, ஒண்ணுமே நடக்கல, ஆனா தீப்பிடிச்சு எரியுது. அதே மாதிரி இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் இந்த ஆண்டிலே வருவதை பார்க்க போகிறீர்கள். உங்க ஊழியத்துல நீங்க அதாவது அவைலபிளா இருக்கணும், விட்டு கொடுக்கணும். இது எப்படி அப்படி கேட்டீங்கன்னா ஆண்டவர் செய்ய மாட்டார். எனக்கெல்லாம் சில காரியங்கள் எனக்கு புரியல. ஆவியானவர் நீங்க சொன்னா சரி, அதுக்கப்புறம் வேதத்துல ஆதாரம் கேட்டிருக்கிறேன். ஆனா எல்லாமே வேத ஆதாரத்தோடு இருக்கணும். அதுக்கப்புறம் தேடுவோம். நமக்கு பைபிள்ல நம்ம எல்லாம் ரொம்ப கரைச்சு குடிக்கணும்னு சொல்ல முடியாது. வேதம் ஒரு கடல், அதுல கொஞ்சம் தான் தெரியும். அதுலயும் வெளிப்படுத்தப்பட்டது நமக்கு கொஞ்சம் மறைவானவை, கர்த்தருக்குரியவை. நீங்க தேடுனீங்க அப்படின்னா வேதத்துல உங்களுக்கு ஆதாரம் கொடுப்பார் ஆவியானவர் ஆண்டு. அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை கொடுத்தார். ஏசாயா 43 19.
இது ஊழியக்காரர்களுக்கும் சரி, தேவ பிள்ளைகளுக்கும் இதை நாம் உரிமை பாராட்டலாம். ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளி ஆறுகளையும் உண்டாக்குவேன். வனாந்திரத்தில் வழி. I am making a way in the wilderness. அதாவது இதிலே வனாந்திரம் என்பது ஒரு தனி இடத்தை குறிக்கிறது, ரிமோட் பிளேஸை குறிக்கிறது. அதுக்கப்புறம் வருகிற அவாந்திர வழி, அதுதான் என்ன சொல்லுது? அதுதான் பாலைவனம். ஓகேயா? பாலைவனம், அவாந்திர வழி. அது வேதத்துல பாத்தீங்க அப்படின்னா, இயேசு படகில் ஏறி வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார். இப்ப வனாந்தரங்கிறது பாலைவனம்னா போட்ல எப்படி போக முடியும்? தனியான ஒரு இடம். ஓகேயா? அப்போ என்ன சொல்றேன், ஒரு இடத்துக்கு போவதற்கு வழி இல்லையா, அதுதான் வனாந்தரமான இடம். உங்க ஊழியத்துல வளருவதற்கு வழி இல்லையா, ஆத்மாக்கள் பெருகவில்லையா, அல்லது ஆலயம் கட்டுறதுக்கு பணம் இல்லையா, ஏதோ ஒரு காரியம் இது நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு நம்ம ஊழியத்தை குறித்து இது கொஞ்சம் கூட சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இதுதான் என்னது? வனாந்தரம். ஆண்டவர் சொல்றாரு, வனாந்தரத்தில் வழியை நான் உண்டாக்குவேன். அநேகருக்கு வழியை உண்டாக்க போகிறார். நான் ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்கிறேன், அது நிறைவேறுவதற்கு எனக்கு பணம் இல்லை, அது என்ன பண்றதுன்னு தெரியல, கர்த்தர் வழியை உண்டாக்குவார். இப்ப எதெல்லாம் வழி இல்லைன்னு நினைக்கிறீங்க, கர்த்தர் அதில் வழியை உண்டாக்குவார். நீங்களே நினைச்சிடுங்க, உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? என்னுடைய பண தேவை பெருசா இருக்குது, சபைக்கு சில உபகரணங்கள் வாங்க வேண்டும், என்ன செய்வது தெரியவில்லை, வழி இல்லை, என்ன பண்ண தெரியல. ஒண்ணும் பண்ண வேண்டாம், God will make a way. கர்த்தர் உங்களுக்கு வழியை உண்டாக்குவார். அதே மாதிரி குடும்பத்துல யாராவது ரட்சிக்கப்படுறதுக்கு சான்ஸ் இல்லைங்கிறீங்களா, கர்த்தர் வழியை உண்டாக்குவார். வழி இல்லாத இடத்துல அவர் வழியை உண்டாக்க போறார். அது ஒரு புதிய காரியம். அதுதான் சொன்னேன், சயின்ஸ் ஆஃப் ஒண்டர்ஸ். இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரல் காரியங்கள் அதிகமாக நடக்க போகிறது. வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குவார். அப்போ வழி இல்லைங்கிறீங்களா, எனக்கு நான் ஊழியத்தை நம்பி வந்துட்டேன், ஆத்மாக்கள் பெருக சான்ஸ் இல்லையா, கர்த்தர் வழியை உண்டாக்குவார். ஆண்டவரை நம்பி வந்துட்டேன், எனக்கு சபைகள்ல அதிகமா வாசல் திறக்கல, அழைப்பு வரல, நான் சும்மாவே பாதி நாள் இருக்கேங்கிறீங்களா, கர்த்தர் வழியை உண்டாக்குவார். எதெல்லாம் வழி இல்லைன்னு இருக்கிறீங்களோ, அதுக்கு சான்ஸே இல்லைன்னு சோர்ந்து போய் ஏமாற்றத்துல அல்லது தோல்வியின் விளிம்பில் நிக்கிறீங்களா, கர்த்தர் வழியை உண்டாக்குவார். 3:8 வெளிப்படுத்தின விசேஷம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8 அதிலே சொல்லுகிறது, திறந்த வாசலை உனக்கு முன்பா வைத்து அது ஒருவன் பூட்ட மாட்டான். ஹல்லேலூயா. பாஸ்டர் ஜேம்ஸ் கூட ஒரு சொல்ல சொன்னார் நினைக்கிறேன் இல்லையா? கர்த்தர் திறந்த வாசலை, வழி இல்லைன்னு நினைக்காதீங்க, கர்த்தர் உங்களை வழியை திறக்க போகிறார், வாசலை திறக்க போகிறார். ஹல்லேலூயா. அவர் பூட்டிட்டா யாரும் திறக்க முடியாது, திறந்தால் யாரும் பூட்ட முடியாது. திறக்க முடியாதபடி பூட்டி திறந்து வைத்திருக்கிறார். சுவிசேஷகருக்கு அநேக இடத்துல அழைப்பு வரப்போகிறது. அதே போல எனக்கு டேட் கொடுக்க முடியலங்கிற அளவுக்கு கர்த்தர் வாசலை திறக்க, கர்த்தர் திறந்த வாசலை உங்களுக்கு வைத்திருக்கிறார். அநேகருக்கு வாசல் திறக்க போகிறது, பூட்ட முடியாது. யாருக்கு? வசனத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு. வசனத்தை நீங்க கை கொள்ளுங்க, அதிகமாக வசனத்தை தியானியுங்கள். மாத்திரமல்ல, வசனத்தை கை கொள்ளும் பொழுது பூட்டிய வாசலை எங்கெங்கெல்லாம் பூட்டி இருக்கோ திறக்க போகிறார். அதே போல ஜெபம் பண்ணக்கூடாதா அப்படின்னா, பைபிள் நிறைய வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. நிறைய பேர் சான்ஸ் கேட்பாங்க, நான் சும்மா இருக்கிறேன், இந்த வாரம் சும்மா இருக்கிறேன், எனக்கு அங்க ஏற்பாடு பண்ணுங்க, இங்க ஏற்பாடு பண்ணுங்க. ஆனால் நான் எப்பவுமே சொல்றது உண்டு, ஒரு தேவ ஊழியக்காரன் ஜெபத்தில் பல மணி நேரம் தரித்திருந்து வசனத்திலும் நிறைந்திருந்து வசனத்தை உரிமை பாராட்டும் போது கர்த்தர் வாசலை திறப்பார். அப்போஸ்தலர் நடபடிகள் 9:11 இதை பார்க்கிறோம். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு என்னப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். சவுல் மனம் திரும்பிய பின்பு ஒரு வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஒரு சகோதரனை அனுப்புகிறார். அட்ட சொல்லி அனுப்புறாரா? கர்த்தர், நீ எழுந்து என்ன தெரு தெரு சொல்றார் பாருங்க, நேர் தெரு. யார் வீட்டுல? யூதா வீட்டுல. யாரு? சவுல். அவன் இப்பொழுது என்ன பண்றான்? அன்பு தேவதாசர்களே, நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்தால் கர்த்தர் உங்களுக்கு வீடு தேடி வந்து
அழைப்பை கர்த்தர் கொடுப்பார், வாசலுக்கு. ஹல்லேலூயா. எனக்கு விசிட்டிங் எடுத்துக்கிட்டு என்ன பயன்படுத்தி சொல்ல வேணாம். யார் யாரெல்லாம் ஜெபம் பண்றாங்களோ, வசனத்தை கை கொடுறவர்களுக்கு திறந்த வாசல். ஜெபித்து கொண்டே இருக்கிறவர்கள், ஜெபம் பண்ணாம சும்மா ஊரை சுத்திட்டு தூங்குறவங்களுக்கு சொல்லல, ஜெபம் பண்றவங்களுக்கு கரெக்டா அட்ரஸ் கொடுப்பார்ல, இந்த ஊரு, இந்த தெரு, இவர் வீட்டுல பேரு, அதே மாதிரி கர்த்தர் செய்வார். அதே மாதிரி அப்போஸ்தலர் 10:5 பேதுரு ஜெபித்து கொண்டிருந்தார். அப்பொழுது கொர்நேலியுவுக்கு அட்ரஸ் கொடுக்கிறார். இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷர் அனுப்பு. ஊரை சொல்றாரு பாருங்க, யாரு? பேதுரு இந்த சீமோனை அனுப்பி, அடுத்த வசனத்துல பாருங்க 10:9 அவரு ஜெபம் பண்ணும்படி மாடி விட்டு போறாராம். அப்போ ஊழியம் வரல, நம்மதுல எல்லாம் கண்டிப்பா ஜெபம் பண்ணுவீங்க. பிறருக்கு சொல்லுங்க, எப்பா ஊழியம் வரலையா, அங்க போய் எனக்கு சான்ஸ் கொடுங்க, பாஸ்டர்மா இருக்கீங்களா சொல்லுங்க. சும்மா சான்ஸ் கேட்காதப்பா, ஜெபம் பண்ணுப்பா. கர்த்தர் உனக்கு வீடு தேடி ஃபோன் நம்பரை கூட கொடுத்து, இந்த ஃபோன்ல இருந்து இந்த ஃபோன் நம்பர் ஆண்டவர் எனக்கு தரிசனத்தில் காட்டினாரு, சொப்பனத்தை காட்டினாரு, எங்க சபைக்கு அழைப்பு, இந்த ஊழியத்து வாரீங்களான்னு சொல்றபடி செய்வார். ஹல்லேலூயா. இது ஆவிக்குரிய திறந்த வாசல். அதுக்கப்புறம் ஏசாயா 43:19 சொல்றோம், பார்க்கிறோம், இதோ நான் புதிய காரியம் செய்கிறேன், அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டா, அண்ட் ரிவர்ஸ் இன் த டெசர்ட். பாலைவனத்தில் என்ன உண்டாக போகுது? ஆறு. பாலைவனம் என்றால் பற்றாக்குறை உள்ள இடம். நான் ராஜஸ்தான் பாலைவனத்துக்கு போயிருக்கிறேன். அதுல பச்சை கலர் செடியே பார்க்க முடியாது. எங்க செழுமையா இருக்கோ பச்சை கலர்ல இருக்கும். அங்க முள்கள் இருக்கும், முள் செடி இருக்கும். முள் மரமா செடியான்னு தெரியல. இங்க பாருங்க, முள் இருக்கும், பச்சை இலைகள் இருக்கும். அங்க வெறும் முள் மட்டும் இருக்கும், பச்சை இலைகள்ல இருக்காது. அதே மாதிரி கற்றாழை பச்சை கலர்ல, அது வேற, அந்த முள் உள்ளதுதான் இருக்கும், வேற எந்த ஆசீர்வாதம் இல்லாததுதான் பாலைவனம், டெசர்ட். அவாந்தர வழி. அதுல இப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் குறைபடுகிறதா, பற்றாக்குறை வருகிறதா, என்ன பண்ணுவாரு? கொஞ்சம் ஒரு ஆசீர்வாதம் இருந்தா பரவாயில்ல. என்னது சொல்லியிருக்கு? இப்ப தாகத்துல இருக்கிறீங்க, ஒரு டம்ளர் தண்ணி கிடைச்சா போதும், இல்ல ஒரு செம்பு கிடைச்சா போதும். அதுல ஒரு ஆறை திருப்பி விட்டா, அல்லது ஆறுகள், ரிவர்ஸ் இந்த டெசர்ட். அப்போ என்னன்னா, உங்களுக்கு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளிட போகிறார். ஹல்லேலூயா. அது மாதிரி நேற்று எனக்கு இதுக்காக நான் என் மகன் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இந்த கூடைக்காக. அப்போ அவனுக்கும் இந்த இது முதல்ல தெரியாது. அதுக்கப்புறம் தான் இவனை இதை போடுடா, பவர் பாயிண்ட்ல போடுன்னு சொன்னேன். அப்போ சொன்ன அந்த வசனம் தான் வருது, அது நான் பின்னாடி வர்றேன். ஒரு நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஊழியத்தை கட்டளையிட போகிறார். ஊழியம் செய்கிறவர்களுக்கு உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். உங்க குடும்பத்துல அல்லது உங்களுடைய ஊழியத்தில் உள்ள ப்ராஜெக்டுக்கு பற்றாக்குறை நீங்கிவிடும். பழையவைகள் ஒளிந்து போயின, இனிமே எல்லா தேவை சந்திக்கப்படும். மாத்திரமல்ல, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஆறுல ஆறுகள், நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறார். அதுக்கப்புறம் மோசேயிட யாத்திராகமம் 33 எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அதிலே அதான் கோரேவரில் என்னென்ன நடக்க போகுதுங்கிறத வேத அடிப்படையில் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். வாக்குத்தத்த தேசத்துக்கு போறதுக்கு மோசே கர்த்தர் அழைத்தார். போகும்போது அவரு கொஞ்சம் குழப்பம் வந்துடுச்சு. ஏன்னா இப்போ என்ன போட்டிருக்கோம், புதுசா ஊழியத்துக்கு போகும்போது நம்ம அவங்ககிட்ட கூட எங்கன்னு கேட்கறதில்ல. நம்ம அழகா என்ன பண்றோம், ஜிபிஎஸ் ஆன் பண்ணி அந்த மேப்பை, கூகுள் மேப்பை போட்டுவிட்டா கரெக்டாக இத்தனை கிலோமீட்டர் இவ்வளோ நேரம் ஆகும், இந்த ரோட்டில் டிராஃபிக்காக இருக்குது, இந்த ரோட்டை அவாய்ட் பண்ணி இங்கே போ, எல்லாம் சொல்லும். அதில் வேற ஒரு வாய்ஸ் வேற வரும், ரைட்டு லெஃப்ட்டு, ரைட்டு திரும்ப, லெஃப்ட்டு திரும்ப, கோ ஸ்ட்ரைட், இத்தனை தூரம்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ மோசே காலத்தில் கூகுள் மேப் இல்லை, ஜிபிஎஸ் இல்லை. அப்போ அவர் சொல்கிறாரு வனாந்தரம். ஏன்னா அவங்க பயணம் பண்ண பகுதியை நான் அங்கே போயிருக்கும்போது 17ஆம் வருஷம் இஸ்ரேல் தேசம் போது பார்த்துருக்குறேன். ரொம்ப ஒரு பாலைவனமான ஒரு பகுதி தான், வனாந்தரம் பாலைவனமாகவே இருக்குது. எகிப்துலலாம் ரொம்ப மோசமான ஒரு பகுதி. உள்ளே போனால் குழம்பிடும். அதில் இந்த மண் புயல்கள் மாதிரி வரும், ரோடு இருக்கும், அப்புறம் திடீர்னு காற்று அடிச்சுன்னா அந்த ரோடு தடமெல்லாம் அழிஞ்சு விட, எங்கே போகிறோன்னு தெரியாது. அப்போ அவர் புலம்புறாரு, என் கூட இன்னார அனுப்புவேன் புலம்பலி, என்ன அதெல்லாம் சொல்லலையே ஆண்டவரே, எங்கே போகணும்னு சொல்லிட்டீங்க, நான் எப்படி போகிறது ஒன்றுமே தெரியலை. அப்படி உங்கள் ஊழியத்தில் இதுவரைக்கும் புலம்பி இருக்கலாம். பாஸ்டர் சொன்னார்ல, என்ன புலம்பலை ஆனந்த கழிப்பாக கர்த்தர் மாற்றுவார். ஏதோ ஒரு காரியத்தில் புலம்புறீங்களா, குடும்பத்தில் புலம்புறீங்களா, ஆனந்த கழிப்பா மாற்றுவார். ஊழியத்தில் புலம்புறீங்களா, ஆண்டவர் நம்பி வந்துட்டோம், என்ன பண்றதுன்னு தெரியல, சில காரியங்களுக்கு எங்களுக்கு தெரியல, புலம்புறீங்களா, ஒரே வார்த்தை ஆண்டவர் சொன்னாரு,
யாத்திராகமம் 33:14 கர்த்தர் அது உங்களுக்கு சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உன் இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. இந்த 25 ஆண்டுல என்ன பண்றது, ஊழியத்துல என்ன செய்யணும் புலம்புறீங்க, ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் என்ன சொன்னேன், ரெஸ்ட், நல்லா ரெஸ்ட் எடுங்க. ஜோம் பண்ணாம ரெஸ்ட் எடுத்துறாதீங்க. ஜோம் பண்ணிட்டு அந்த டென்ஷன் விட்டு நல்லா தூங்குங்க, ஓய்வெடுங்க. இது இளைப்பாறுகிற காலம். ஊழியத்திலே நம்ம அதிகமா ஓடணும். ஜோம் பண்ணாம ஊழியம் செய்யாம ஆண்டவருக்கா ஓடாம தூங்கக்கூடாது. எல்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு ஐயோ 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 டென்ஷன்லாம் தேவையில்லை. ஒரு இளைப்பாறுதல். ஐ வில் கிவ் யூ த ரெஸ்ட். என் சமூகம் உனக்கு, நீ ஏன் கவலைப்படுறப்பா, நான் உனக்கு முன்னால போறேன். நீ அடுத்த ஊருக்கு போற வழி தெரியலையா, நான் உனக்கு முன்னால போறேன், பைலட் போற மாதிரி போறேன், என் பின்னால நீ வா, என்னை பின்தொடர்ந்து வா. அந்த ப்ராஜெக்ட் என்ன பண்றது என்ன செய்யறது தெரியா, கவலைப்படாத, நான் உனக்கு முன்னால போறேன். என் சமூகம், எல்லாரும் சொல்லுங்களேன், தேவ சமூகம் எனக்கு முன்பாக செல்லும். ஹல்லேலூயா. அதனால எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். என்ன இருக்குதோ காலையில டென்ஷனோட எழும்பாதீங்க. நல்லா ஆண்டவரை துதிங்க. உங்கள் புலம்பல்களை பாடல்களாக மாற்றுங்கள். உங்கள் ஜெபங்களை எல்லாம் நல்ல நன்றி பாடலாக நீங்க மாற்றுங்க. கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். ஏசாயா 45:2 கோரேசிட்ட ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு முன்னால போய் கோணலை செய்வாக்குவேன். மோசேட்ட சொன்னாரு, என் சமூகம் உனக்கு முன்னால போகும்பா, பின்னால வா. ஆண்டவரே, நீங்க கடவுள், எப்படியாவது போயிருவீங்க ஆண்டவரே. நான் வரும்போது சின்ன அப்படி பேரிகார்டு எல்லாம் இருக்குது, ரோடு ஒரு மாதிரி இருக்க, என்ன பண்றாரு, கோணலெல்லாம் நான் செவையாகிறேன்ப்பா. ஆண்டவர் முன்னால போகும்போது என்னென்ன உண்டோ, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும் மாதிரி, பள்ளமா இருக்குதா அதை நிரப்பிடுவார், கொஞ்சம் மேடா இருக்கா அதை தட்டி விட்டுருவாரு. இப்ப இந்த நேஷனல் ஹைவே யார் எக்ஸ்பிரஸ் வரும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அந்த ஜிக்ஸாக் மாதிரி ரோடு இப்படி வளைஞ்சு போகும். அப்படின்னா நம்ம ஸ்பீடாக போக முடியாது. அதனால அதை எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்ட்ரெயிட் பண்ணுவாங்க நேஷனல் ஹைவே உண்டாக்கும்போது. அதே மாதிரி என் ஊழியத்தில் இப்படி இருக்குது, கோணல் மணலாக இருக்குன்னு சொல்லிங்களா, கர்த்தர் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் நான் சேவையாக்குறேன். நீ ஏன் பயப்படுற, நீ என்ன பின்தொடர்ந்து வா, நான் என்ன சொல்கிறேனோ அது கீழ்ப்படி, நான் எங்கே போகிறேனோ, நான் எங்கே போக சொல்கிறேனோ அங்கே நீ என் கூட வா, நான் உன்னை நடத்துவேன், கோணல் மானதெல்லாம் சேவாக்குவேன். ஹல்லேலூயா. ஊழியத்தில் உள்ள கோணல் மானல் சேவையாகும், குடும்பத்தில் கோணல் மானல் சேவையாகும். I will go before you and make the crooked places straight. மாத்திரமல்ல 45:4 சொல்றாரு, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். கவனிங்க, இப்ப நம்ம வீட்டுல பீரோவை யாராவது உடைப்போமா? நம்ம வீடு நாம லாக் போட்டிருக்கோம், என்ன பண்ணோம், சாவி கையில இருக்கும், திறப்போம். அப்போ திருடன் ஒருவன் வந்து நம்ம வீட்டுல வந்தா உடைப்பான். இல்ல நாம ஒரு இடத்துல போயிட்டு அடுத்த இடத்துல அதை திறக்கணும், சாவி இல்லைன்னா உடைக்கலாம். இப்போ இதை ஆண்டவர் உடைப்பேன்னு சொல்றாரு எதுக்கு? அப்ப அது வேதத்துல அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத யாருகிட்டயோ அதெல்லாம் இருக்கு. அதாவது தேவ பிள்ளைகளாகிய நமக்கு நம்முடைய ஊழியங்களுக்கு ஏகப்பட்ட பண தேவை இருக்குது. ஆலயம் கட்டணும், பண தேவை, இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கணும், வாகனம் வாங்கணும், பண தேவை. ஆனா இது எங்க இருக்குது? எங்கேயோ தவறான இடத்துல இருக்கு. அதனால சொல்றார் ஆண்டவர், கதவு இருக்கா உடைச்சிரும்பா. என்ன சொல்றீங்க? தாழ்பால் இருக்கா அதை முறிச்சிரு. அப்ப அந்த பொக்கிஷெல்லாம் எங்க இருக்கு? அந்தகாரம், டார்க்னஸ். டார்க்னஸ்னா எங்க? இருள். யாரு? பிசாசு. பவர்ஸ் ஆஃப் டார்க்னஸ், அந்தகார லோகத்தில் பிசாசு. இப்போ கர்த்தருடைய ஊழியர்களுக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வர வேண்டிய பணம் எங்க இருக்கு? பிசாசு கிட்ட இருக்குது. அதனால என்ன பண்ற ஆண்டவர் சொல்றாரு, கதவெல்லாம் உடைச்சிரும். இரும்பு தாழ்பால். இது என்ன கதவே வெண்கல கதவே உடைச்சாச்சு, என்னடா திண்டுக்கல் போட்டு கோத்ரேஜ் போட்டு உடடா முறிச்சு. அந்த காலத்துல பொக்கிஷங்களையும் ஒளிப்படனா சீக்ரெட் பிளேஸ். நமக்கு வர வேண்டியது ரகசியமா எங்கேயோ இருக்குது. ஊழியக்காரன் சபை கட்டுறதுக்கு பணம் இல்லாம உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான், இது எங்கேயோ கிடக்கிறதா ஓட்ட. ஹல்லேலூயா. உடைத்து உனக்கு கொடுப்பேன். உண்மை ஊழியக்காரர்களுக்கு இந்த ஆண்டுல பணம் ஒரு பொருட்டா இருக்காது. எல்லா தேவையும் சந்திக்கப்படும். ஹல்லேலூயா. லேண்ட் வாங்கணுமா, உடடா வெண்கல கதவை ஆண்டவர் சொல்ல உடைச்சிருவோம், பூட்டு உடைச்சிருவோம், பொக்கிஷம் அதை தந்துருவோம். அது அந்தகாரத்துல இருக்கு.
அதாவது கெஞ்சி கெஞ்சி பார்க்கிற ஜெபம் ஒண்ணு, ஆண்டவரே ஆசீர்வதியும் இப்போ உடைக்க சொல்றாரு. இது மிஞ்சி போற ஜெபம். இயேசுவின் நாமத்துல உடைபடுவதாக, விடுவிக்கிறேன் இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா. திருச்சபையை நோக்கி அந்த பணங்கள் வருவதாக, எகிப்தின் பொக்கிஷம் திருச்சபைக்கு வருவதாக. நமக்கு வரணும். இது எங்கே போய் கிடக்குது? ஹல்லேலூயா. அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்தோட இஸ்ரவேல் நிமித்தம் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து. ஆண்டவர் பெயர் சொல்லி அழைச்சார்ல, விடுவாரா? அதுல கோரஸ்ல முதல்ல 45:1 நினைக்கிறேன், அதுல முதல்ல வரும், அவன் கையை பிடிச்சிட்டு சொல்றாரு. இப்ப ஆண்டவர் உங்க கையை பிடி சொல்றாரு, நான் தானே உன்னை அழைச்சேன் மகனே, நீ அறியாதிருந்தும் என் நாமத்தை உனக்கு தரிசனல. ஒரு முகாந்திரம் இல்லாம விக்கிர வணக்கத்துல உன்னை நான் கண்டுபிடிக்கலையே, உன்னை வழியில கைவிடுறதுக்காக நான் அப்படி கையை பிடிச்சேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. உனது கரத்தை பிடித்து கொண்டு நான் சொல்லுகிறேன், வெண்கல கதில உடைத்து உனக்கு நான் தருவேன். அல்லேலூயா. கோணநாடு நான் செவியாக்கி வந்த ஒண்ணு அவசரம் வாசிங்க. யாராவது நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஊழியர்கள் தானே? ஆமா, அபிஷேக். இப்ப அதான் பேரை ஒண்ணு பண்ணலாமா? உங்க பேரை அதுல வச்சு சொல்லுங்களேன். கர்த்தர் அபிஷேகம் பண்ண உங்க பேரை வச்சு. ஆமென். ஆமா, ஜாதிகள், ஜாதிகள் மீன்ஸ் ஜென்டைல்ஸ், புறஜாதிகள் கீழ்ப்படுத்துவேன். ஆமென். இப்ப நம்ம லெவலே வேற போயிட்டு, சாதாரண இல்ல, ராஜாக்களுக்கு ஊழியம். வாசல் பூட்டுதா? நான் திறக்கிறேன். சுவிசேஷர்கள் வாசல் திறக்கிறேன். யார் பூட்டினது? ஆத்துமாக்கள் வரலையே அந்த ஊர்ல இருந்து, நான் திறக்கிறேன். யார் பூட்டுறது? ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, என்னை பார்த்து கர்த்தர் வலதுகை பிடித்து நடத்துகிறார். ஹல்லேலூயா. ஆனா ஒன்னே ஒண்ணு உங்ககிட்ட எதிர்பார்க்காரு. யாத்திராகமம் 31:15 பாருங்க, மோசேட்ட ஆண்டவர், மோசே சொல்றாரு இல்லையா, இதை மட்டும் கடைப்பிடிப்பீங்களா? அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, உம்முடைய சமூகம் என் கூட செல்லாமல் போனால் என்னை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீரும். யாத்திராகமம் 31:15. If your presence does not go with us, அதாவது என்ன சொல்றேன், உங்க ஜெபத்துல தெய்வ பிரசன்னத்தை வாஞ்சிங்க. இப்ப முதல்ல ஜெபம் பண்ணோட தெய்வ பிரசன்னம் இருக்காது, ஸ்ட்ரகிள் இருக்கும், ஏற்ற இதுகள் இருக்கும், ஏன்னா சத்துரு போராட்டங்கள் இருக்கும். நேற்று இதுக்காக ஜெபம் பண்ணும்போது முதல்ல போராட்டங்கள், அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம ஜெபம் பண்ண அந்நிய பாஷையில நல்லா ஆவியில நிறைஞ்சு பண்ணுங்க. வார்ஃபேர், யுத்த அந்நிய பாஷை பண்ணுங்க. சத்தமா, பக்கத்து வீடார சண்டை போடுறாங்க அப்படின்னு வந்தாலும் பரவாயில்ல, சத்தமா அந்நிய பாஷை பண்ணி நாம் நல்லா ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஒரு தேவ பிரசன்னம் வரும், ஒரு பரலோக சந்தோஷம், ஹெவன்லி ஜாய், ஹெவன்லி பீஸ் நம்ம உள்ளத்தை. அது வரைக்கும் ஜெபம் பண்ணணும். டைம் பார்த்து ஜெபம் பண்ணாதீங்க. ஏன்னா இத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுங்கிறது அது பிரமாணம். நான் என்ன சொல்றேன், பிரசன்ஸ் வர்ற வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. மனசுல ஒரு சமாதானம் வரும். அந்த தேவ பிரசன்னம் வந்துச்சுன்னா ரைட் மகனே ஓகேன்றாரு. அல்லேலூயா. அப்போ டைம் பார்த்து கூட ஜெபம் பண்ண வேண்டாம். நீ எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டவரே உங்க பிரசன்னம் வேணும். அந்த பரலோக சமாதானத்தை நான் உணரணும், பரலோக சந்தோஷத்தை உணரணும். அது வரைக்கும் என் ஜெபத்தை முடிக்க மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மணிக்கணக்கா நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? அவர் சமூகம் முன்பாக அந்த பிரசன்ஸ் உணர்ந்து, ரைட் மகனே நீ ஏன் ஃபாலோ மீ, என் கூட வான்னு சொல்ற வரைக்கும் உங்க ஜெபத்தை முடிக்காதீங்க. பாஸ்டர்ஸ் மாதிரி இருக்கிறீங்க, ஞாயிற்றுக்கிழமைக்கோ மற்ற எந்த ஒரு சனிக்கிழமை பாஸ்டிங் பிரேயர், அதுக்கெல்லாம் நீங்க பல மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்களுக்கு கொடுத்து சரின்னு ஒரு மன நிறை வந்த பிறகு நீங்க அந்த கர்த்தருடைய பிரசன்ஸையும் சுமக்கணும், கர்த்தருடைய வார்த்தையும் கொண்டு போகணும். அந்த பிரசன்ஸோட அந்த வார்த்தையை நீங்க கொடுக்கும்போது ஜனங்களுக்கு அந்த பிரசன்ஸோட வார்த்தை வரும். வார்த்தையே வல்லமை இருக்குது, அதுல பிரசன்ஸோட கொண்டு கொடுக்கும் பொழுது ஜனங்கள்லாம் பார்ப்பாங்க, பாஸ்டர் என்னமோ ஐடியா வேற லெவலுக்கு போயிட்டாரியா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்கள் திருச்சபையில உண்டாகட்டும். சுவிசேஷம் அப்படியே கர்த்தர் பயன்படுத்துவாராக. ஹல்லேலூயா. அதே போல யாத்திராகமம் 38:11 அதை எடுத்துக்கொள்ளுங்கள், பைபிள் எடுங்க. எனக்கு அது ரொம்ப ஒரு பிடித்த பகுதி. யாத்திராகமம் 33:11. எஸ், ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும்
அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். கர்த்தர் முகமுகமாக பேசினார். இந்த ஆண்டு சொல்றேன், கர்த்தருடைய சத்தத்தை நீங்கள் கேட்கிற ஆண்டு. ஹல்லேலூயா. முதல்ல சாமுவேல் காலத்துல கர்த்தர் வார்த்தை ரொம்ப அபூர்வமா இருந்துச்சு. இனி அப்படி வரப்போறதில்லை. அதிகமாக கர்த்தர் பேசுறாரு. நீங்க அதிகமா அவரோட பேச விரும்புறதை விட கர்த்தர் உங்களோடு அதிகமாக பேச விரும்புகிறார். கர்த்தர் மோசேயோடு முகமுகமாக பேசினார். இந்த வாஞ்சை எல்லாருக்கும் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இப்ப நாம என்ன பண்றோம், நம்ம ஜெபம் எப்படி தெரியுமா, பல மணி நேரம் நாம கொட்டுன்னு நம்ம இதயத்தெல்லாம் கொட்டிக்கிட்டு ஆண்டவரை பேச அனுமதிக்கிறது இல்லை. அதாவது ஒரு வீடு பூட்டி இருக்குது, ஒரு குழந்தை வந்து காலிங் பெல் அடிக்குது. அந்த காலிங் பெல் அந்த குழந்தை என்ன நினைக்குது, காலிங் பெல் அடிச்ச உடனே வீட்டுக்காரங்க வந்து கதவை திறக்கணும்னு சொல்லி. அவங்க வீட்டுக்காரங்க ஏதாவது வேலையில் இருக்கலாம், ஏதாவது அவங்க உடனே வர முடிய சொல்லலாம். இந்த குழந்தை அடிச்சு பார்த்துட்டு என்ன பண்ணுது, வரல, டோர் திறக்கல சொல்லி வேகமாக ஓடிடுது. நம்ம ஜெபம் அப்படிதான் இருக்குது. நமக்கு அந்த தேவ சமூகத்தை நம்ம எதுக்கு போறோம், ஜெபம் பண்றது எதுக்கு? நம்ம பெரிய ஒரு இது போடுறோம், என்னது, பிளான் போட்டு பட்ஜெட் போட்டு, ஆண்டவரே இந்த ஜனவரி வந்துட்டு எனக்கு இவ்வளவு கமிட்ஸ் வந்து இருக்குது, எனக்கு இவ்வளவு தேவை, என் பிள்ளைக்கு இவ்வளவு தேவை, படிப்புக்கு இவ்வளவு தேவை, இஎம்ஐ இவ்வளவு தேவை, இப்படி நிறைய பட்ஜெட் போட்டு கொட்டுன்னு கொட்டுறோம். ஆனா ஒன்று சொல்றேன், கர்த்தர் பேசுகிற வரைக்கும் நாம காத்திருக்கோமா? நாம என்ன நினைக்கிறோம், என் இதயத்தை திறந்தா அண்ணால மாதிரி ஊத்துனா போதும். இல்ல, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆண்டவர் பேசுவாரு, ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல பேசுவாரு. பிள்ளை கூட தகப்பன் கொஞ்சாம இருப்பாரா? பிள்ளை வந்து அப்பாட்ட கேக்குது, எனக்கு இது வேணும் அதுன்னு கேட்கு, தகப்பன் பதில் சொல்லாம இருப்பாரா? சொல்லிட்டு ஓடிடணுமா? தயவு செய்து தேவ பிரசன்னத்தை உணருங்க. அதுக்கப்புறம் கர்த்தருடைய அந்த தேவ பிரசன்னம் வந்த பிறகு, பரலோக சந்தோஷம் சமாதானம் நமக்கு வந்த பிறகுதான் ஆண்டவர் பேசுறதை கேட்க முடியும். நம்ம அந்த வேளையில நீங்க சத்தம் போட்டு ஜெபம், நம்ம என்ன கத்துறோம், கர்த்தர் எப்படி மென்மையா பேசுவார். அவருடைய குரல் எப்பவுமே, நான் 91 முதல் நான் அவனோட சத்தத்தை கேட்கிறேன், மென்மையா குரல்ல பேசுவார். நம்மளுடைய இன்னர் வாய்ஸ்ல பேசலாம், காதல் இதுவரைக்கும் நான் கேட்டதில்லை. நம்முடைய வார்த்தையில வரும், ஆனா போட்டு சத்தமா அப்படிலாம் இல்லை, சாஃப்டா பேசுவார், மெதுவா. ஆவியானவர் புறாவை போன்றவர். புறாவை நீங்க வளர்த்தீங்கன்னா கையை எப்படி வைங்க, கையில வந்து நிற்கும், தோல்ல வந்து நிற்கும். என் பசங்களாம் எங்க மனைவின் வீட்டில், அவங்க வீட்டில் சின்ன வயசுல இருக்கும்போது போனா அது நிற்கும், நான் போனா வராது, என்ன கண்டது பயந்து ஓடிடுது, எனக்கு தெரியல. இவங்க வரும்போது வந்து நிற்கும். ஆவியானவர் புறாவை மாதிரி, உடம்பு போட்டு குலுக்கணும்னு அவசியம் இல்லை, கத்துன்னு அவசியம் இல்லை, தொண்டை கட்டினதான் ஆவியானவர் பேசுவார் இல்லை. சாஃப்டா இருக்கும்போது மென்மையான குரல்ல ஆண்டவர் பேசுவார். ஓகேயா? அதனால அந்த முதல்ல சத்தமா நீங்க வேணா என்ன வேணா பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த மெல்லிய குரல் கேட்கிற வரைக்கும் தயவு செய்து அமர்ந்துருங்க. வசனம் மூலம் அதிகமா பேசுவார். வசனம் வந்து நமக்கு அது ஆதாரம். விழுவதற்கு அல்லது இடறுவதற்கு காரணம் இல்லாமல் வசன ஆதாரத்தோட பேசுவது நல்லது. சரி, போகட்டும். அதுல மோசே பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். எனக்கு அதுவும் பிடிக்கும், அந்த பிரசன்ஸ்ல இருக்கான். மோசஸ் வந்துடுறாரு, ஜாஷுவா என்ன பண்றாரு, ஆசரிப்பு கூடாரத்துல போயிடுவார். 7ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தரை தேடும் யாவரும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். அப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்தை எதுக்கு போறோம்? கர்த்தரிடம் தேவைகளை கொட்டுவதற்கு. அப்படிதான் நாம நினைச்சுக்கிட்டோம். ஆனா கர்த்தரை தேடுவதற்கு, அவருடைய பிரசன்ஸை தேடுவதற்கு, அவர் துதிகள் நடுவில் வாசம். இஸ்ரேல் துதிக்கும் போது அவர் பிரசனை வரும். ஜெபம் பண்ணது, ஜெபத்துல நல்லா துதிங்க. நான் சொல்றதுதான், எப்ப பாரு இந்த மளிகை கடைகிட்ட போற மாதிரி லிஸ்ட் போட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படி ஒன்னொன்னா கேட்கறத விட நல்லா துதிங்களேன். கர்த்தரை அவர் நல்லா துதிங்க. அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே அற்புதத்தை பார்க்க முடியும். அப்போ அந்த டேபர்னக்கிள் ஆசரிப்பு கூடாரம் எதுக்கு போறீங்க? கர்த்தரை தேடுவதற்காக தேவ சமூகத்தை போங்க. தேவைக்காக போகாதீங்க. என்ன முடிஞ்ச அளவு எனக்கு அது வேணும் இது வேணும், நம்ம தேவைக்காக தான் போறோம். கொஞ்சம் அதை நிறுத்தி தேவைகளை சந்திக்கிற தேவனை நான் சந்திக்கிற இடம் ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரத்துல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாக பேசினார். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்க அது இருக்க வேண்டும். 2 நாளாகமம் 26:4 அதிலே உசியா அசரியா அதை குறித்து சொல்லி இருக்கிறது. 4ஆம் வசனத்திலே
கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து. 5வது வசனத்திலே கர்த்தரை தேடின நாட்களிலே கர்த்தரவன் காரியங்களை வாய்க்க செய்தார். அதாவது எனக்கு கர்த்தர் இது வேணும் அது வேணும்னு வசதி வாய்ப்புகளை தேடின நாட்கள் அல்ல, கர்த்தரை தேடின நாட்களில். அது கர்த்தரை தேடுறவங்க ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவாங்க, தெய்வ பிரசன்னம். அப்படி கர்த்தரை தேடின நாட்களிலே காரியத்தை வாய்க்க செய்வார். உங்க காரியம் வாய்க்கணுமா? தெய்வ சமூகத்துக்கு போகணும், பிரசன்ஸை வாஞ்சிங்க, கர்த்தரோட சத்தம் கேளுங்க. பிரசன்ஸ் ஃபீல் பண்ற வரைக்கும் என் பிரேயரை முடிக்க மாட்டேன். ஓகேயா? அதே போல புலம்பல் 3:23 அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் தேவனோடு நேரத்தை தோங்குங்க. அல்லேலூயா. எல்லா வேலையும் பண்ணி டயர்டாகி நம்மளுடைய களைப்பு வேலையை கர்த்தரோட கொண்டு கொடுக்கறத விட காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்கும். எழும்பி நல்ல முகத்தை கழுவி பிரஷ் பண்ணிட்டு அந்த வேளையில நீங்க தேவ சமூகத்துல போறது நல்லது. காலை தோறும் அவர் கிருபை புதிய. ஒவ்வொரு நாளும் பிசாசு போராட்டங்களை கொண்டு வர்றான். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, காலையிலேயே நான் தேவ சமூகத்துக்கு போறேன், அந்த போராட்டம் வெல்லுவதற்கு எனக்கு கிருபை தேவை. அதுபோல லேவியராகமம் 6:12 சொல்லுகிறது. அந்த காலத்துல பாருங்க, அந்த விறகு அடுப்பு வச்சிருப்பாங்க, அதிலே அந்த தழல்கள் இருக்கும். காலையில அந்த சமையல் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்க, ஊது கொள்ளலாம், என்ன சொல்லுவாங்க, தீ மூட்டி கொள்ளலாம். அதை வச்சு பூன்னு ஊதி வைக்கிற மாதிரி அந்த நம்ம அக்கினி அதிலே காலைதோறும் நல்ல ஜெபம் பண்ணி, நேற்று நம்ம பண்ணது அப்படியே போராட்டங்கள் அப்படியே ஊழியத்துக்கு போய் சோர்ந்து போய் டயர்டா படுத்துக்கும் போது கொஞ்சம் அவிஞ்சிருக்கும். காலையில் எழும்பி என்ன பண்ணுங்க, அக்கினி அவியாமல் எரிந்து கொண்டிருப்பதற்காக நீங்கள் செய்ய வேண்டும். அல்லேலூயா. சமூகம் உங்களை விட்டு விலகாமல், நீங்கள் சமூகத்தில் விலகாமல் காத்துக்கொள்ளுங்கள். 2 காரியத்தை சொன்னார். பிள்ளைகளை குறித்து யார் சொன்னீங்களா, நீங்களா ஜெபம் பண்ணும்போது சொன்னீங்க இல்லையா? நேற்று நான் ஜெபிக்கும் போது, அது இதில் போடலை, ஜெபிக்கும் போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை, பிள்ளைகளை ஊழியக்கார பிள்ளைகளை கொடுத்து, ஏன்னா எல்லாருக்கும் பிள்ளைகளை குறித்து கவலைகள் இருக்கும். ஏசாயா 8:18 பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருக்கிற பெற்றோருக்காக கர்த்தர் கொடுத்த வார்த்தை, கொடுக்கிற வார்த்தை, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த என் பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமர சேனையில் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகும். அப்ப நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்க போறாங்க? இதுக்கு தானே நம்ம ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் நேத்தே இந்த வார்த்தை கொடுத்தாரு. எல்லாரும் சொல்லுங்க, என் பிள்ளைகள் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்க போறார்கள். ஒரு ரோல் மாடலா இருக்க போறாங்க, சாட்சியா இருக்க போறாங்க. இதை வச்சு ஜெபம் பண்ணுங்க. என் பிள்ளைகளை பற்றி யாரும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா என் பிள்ளைங்க பிறருக்கு ஒரு முன்மாதிரியா ரோல் மாடலா இருக்க போறாங்க. சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேல் அடையாளங்களாகவும் அற்புதங்களும் இருக்க போறாரு. அப்புறம் இன்னொரு வார்த்தை, ஜோயல் 2:26 இந்த ஆண்டு இறுதியில என்ன நடக்க போயிருது, டிசம்பர் 31 இது உங்கள் வாழ்க்கையிலே சம்பவிக்கும். வைத்து குறிச்சு வச்சு விடுங்க, கிளைம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. எப்படி சாப்பிடணுமா? You shall eat in plenty. நல்லா சாப்பிடுங்க, திருப்தியா சாப்பிடுங்க, அடிச்சு புசிங்க. அதான் நீங்கள் அதான் சாப்பாடுக்கு பஞ்சலாம் இல்லாம, பற்றாக்குறையெல்லாம் இல்லாம சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைகிற வரைக்கும் சாப்பிட்டு, அப்புறம் வருகிற ஆண்டு அதிசயங்களை விளங்க பண்ணுகிற ஆண்டு. நீங்க நினைக்காத காரியங்கள், சூப்பர் நேச்சுரல் காரியங்களை, பியாண்ட் யுவர் நாலேஜ், பியாண்ட் யுவர் அண்டர்ஸ்டாண்ட் உங்க ஊழியத்துல நடக்க போகிறது, உங்கள் குடும்பத்திலே நடக்க போகிறது. நீங்கள் சம்பூரணமாய் சாப்பிட்டு திருப்தி, வருகிற ஆண்டு திருப்தி அடைகிற ஆண்டு, ஏக்கங்கள் எல்லாம் நிறைவேறுகிற ஆண்டு. உங்களை அதிசயமா வழி நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தரை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போய். ஆண்டவர் சொல்லார், என் பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டாங்க, என்னை நம்பி வந்த ஊழியர்கள் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டாங்க. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அப்படியே எழுப்பி கொண்டாரு கர்த்தர் நன்றி சொல்லமா. அவருடைய பிரசன்னத்தினால இந்த ஆலயம் மூடி இருக்கிறது. எஸ், ஓ காட். நல்லா விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. something is happening. Hallelujah, we give you all the glory, Lord. நல்ல வாய் திறந்து
அந்நிய பாஷையில ஓ ரபா பாபா. எஸ், தேங்க் யூ லார்ட். ஒரு புது பலனை கர்த்தர் தருகிறார். பழையவில் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கர்த்தர் ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்காரு. ஒரு புதிய ஜெப வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்காரு. ஓ ரபா பாபா பேகாரா நமஷ்யா மேனகா. நல்லா வாயத்தறது எல்லாரும் விட்டு கொடு. ஓ அல்லேலூயா. ஓ ரபா பாபா அல்லேலூயா. ஓ அல்லேலூயா. ஏ அல்லேலூயா. அல்லேலூயா. ஓ ரஷா பாபா பாபா பாபா. எஸ், தேங்க் யூ லார்ட். எப்படிலாம் ஆண்டவரை துதிக்கணுமோ துதிக்கலாமா கொஞ்ச நேரம். ஓ அல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, இரக்கமுள்ளவரே, சவாமையுள்ளவரே, ஓ சர்வ வல்லவரே, சர்வஞானியே, சர்வ வியாபரே, எங்களுக்கு போதுமானவரே, போஷிப்பவரே, புகலிடமானவரே, காப்பவரே, எங்களை காண்பவரே, எங்களை அழைத்தவரே, தெரிந்து கொண்டவரே, மைமைப்படுத்தியவரே, மாறாதவரே, தள்ளாதவரே, எங்களை விட்டு விலகாதவரே. அனைத்தையும் செய்ய வல்லவரே. சாரோனின் ரோஜாவே, ஒரு பரலோக சந்தோஷம் ஒவ்வொருவரையும் நிறைக்கிறது. எதையெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் கர்த்தர் திரும்ப கொடுக்கிறார். கேளுங்க, ஊழியத்தை இழந்தீங்களா? இப்ப கர்த்தர் திரும்ப தருவார். ஒரு காலத்துல நான் மணிக்கணக்கா ஜெபம் பண்ண, இப்ப ஜெபம் பண்ண முடியலன்னு சொல்றீங்களா? கர்த்தர் ஒரு புதிய வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை உங்களுக்கு கொடுக்காரு. ஆண்டவருக்கு நான் வைராக்கியமா எழும்புனேன், எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் எழும்புனேன். இப்ப நான் அணைஞ்சு போயிருக்கிறேன், மங்கேறிகிற திரியாய் இருக்கிறேன். கர்த்தர் இப்பொழுது அனல் மூட்டுகிறார். அவர் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கேறிய திரிய அணையாதவர். பழைய ஜெப வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்காரு. எஸ், ஓ அல்லேலூயா. சோர்வை நீங்க ஒரு புது பலனை கர்த்தர் கொடுக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, ஓ அல்லேலூயா. எஸ், ஓ ரபா. ஓ சாலமோன் கட்டின தேவாலயத்துல மகிமை நிரப்பினது போல, ஓ இந்த ஆலயத்தை விட மகிமையால் நிறைப்பதற்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வத்சரத்தங்களால் ஆலயம் நிரம்பருக்கு ஸ்தோத்திரம். அவர் ஒருவருக்கு தூரமானவர் அல்ல. கேளுங்க கேளுங்க, ஆவின் வரங்களை கேட்கிறீங்களா? சாலமோன் ஞானத்தை கேட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்ட ஞானத்தையும் கேளாத ஐஸ்வர்யத்தை தருவேன்னு சொன்னார் இல்லையா? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கேட்கும் பொழுது ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தருவாரு, உலக ஆசீர்வாதம் கிடைக்கும். ஊழியத்தில் சோர்ந்து போயிட்டேன்னு சொல்றீங்களா? சோர்ந்து போறவனுக்கு என் கர்த்தர் பலனை கொடுக்கிறார். மான்காலை போல காலை கொடுத்து உயர்ச்சங்களில் நடக்க போகிறார். இனி வல்லமையாக கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். ஆண்டவருக்காக நீங்க ஓட போறீங்க, சோர்ந்து போகாம ஓட போறீங்க.
ஓ, கழுகுகளை போல சட்டைகள் எடுத்து பறக்க போறீங்க. எனக்கு தேதியே இல்லை, டேட் கொடுக்க முடியலன்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு வாசலை திறக்க போகிறார். வனாந்தரத்தில் வழியை உண்டு பண்ணின நான் உனக்கு வாசலை திறக்காமல் இருப்பேனா மகனே? ஒருவரும் பூட்ட முடியாதபடி வாசலை திறக்க போகிறேன். போயிற இடங்களிலே உன்னை கொண்டு நான் மைமைப்படுவேன். என் தாசனே, நான் உன்னில் மைமைப்படுவேன். நான் உன்னை வல்லமையாக பயன்படுத்த போறேன். கர்த்தர் உங்களுக்கு சொல்றார். ஓ ரபாபா, ஓ அல்லேலூயா, ஓ அல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் உங்கள் ஊழியத்தில் செய்ய போகிறார். நீங்கள் ஆசைப்பட்டதை விட அதிகமாக கர்த்தர் செய்ய போகிறார். அநேக வியாதியஸ்தர்கள் உங்கள் கரங்கள் பட்டு சோகமாக போகிறார்கள். அநேக பிசாசு பிடித்தவர்களை நீங்கள் விடுதலையாக்க போகிறீர்கள். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். உங்கள் எல்லையை விரிவாக்க போகிறார். உங்கள் எல்லை விரிவாக போகிறது. இந்த ஆண்டு உங்கள் எல்லை விரிவாக போகிறது. சிறு மந்தையே அந்த நிலை மாறி திரள் கூட்டத்துக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். ஓ அல்லேலூயா. என் தாசனே, உன்னில் நான் மகிமைப்படுவேன் கர்த்தர் சொல்றாரு. ஓ ரபா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 . அடைபட்ட வாசல்கள் திறக்க போகிறது. அடைந்து கிடக்கிற பொக்கிஷங்களை கர்த்தர் உங்களுக்கு தர போகிறார். நீங்கள் ஊழியமே இல்லை, வீட்டில் முடங்கி கிடந்த நாட்கள் முடிந்து விட்டது. வனாந்தரத்தில் சுற்றிய நாட்கள் முடிந்து விட்டது. வளமான வாக்குத்தத்த தேசத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து விட்டார். மன்னா ஒளிந்து தேசத்தின் தானியத்தை புசிப்பிக்க போகிறீர்கள். ஓ அல்லேலூயா. அடுத்த லெவலுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு போகிறார். அல்லேலூயா. தேவன் உங்களுக்கு நியமித்த ஓட்டத்தை என்பதான் ஓட போறீங்க. நீங்கள் தோற்க பிறந்தவர்கள், ஜெயிக்க பிறந்தவர்கள். நீங்கள் கலக்க பிறந்தவர்கள், உலகத்தை கலக்க பிறந்தவர்கள். உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் இருக்கிறீர்கள். அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். ஒவ்வொரு ஊழியர்களையும் உள்ளத்தின் ஆழத்தில் என் மேல் இருக்கிற அழைப்பை, அபிஷேகத்தை சார்ந்து நான் மனமாற ஆசீர்வதிக்கிறேன். இப்போது இருப்பதை பார்க்கலாம் 1000 மடங்கு அவர்கள் பெருகுவார்களாக. மணிக்கணக்காக உங்க சமூகத்துல காத்திருப்பார்களாக. கர்த்தருடைய சத்தத்தை கேட்பார்களாக. தேவனை பிரியப்படுத்துகிற ஊழியம் செய்வார்களாக. கோணல்மானதை செவ்வையாக்கட்டும். உங்க சமூகம் முன்பாக செல்லட்டும். கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. இளைப்பாறுதலை கட்டளையிடும். குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு உண்டாகட்டும். பயங்கள் நீங்கி தைரியம் உண்டாகட்டும். தோல்வி நீங்கி ஜெயம் உண்டாகட்டும். அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்றும். இதுவரைக்கு நீர் சொன்ன வாக்கு தத்தங்கள்ல நிறைவானது இந்த ஆண்டுல நிறைவேறட்டும். ஒண்ணு கூட கீழே விழாம நிறைவேறட்டும். அதுபோல உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் உண்டாகட்டும். திருச்சபையில் அங்கீகாரம் உண்டாகட்டும். ஊழிய செய்யற அந்த கிராமங்கள் அங்கீகாரம் உண்டாகட்டும். அநேக இடங்களில் அழைப்பு வரட்டும். கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்துவீராக. இன்று வர முடியாத ஆண்டவரே, எங்கள் ஜீவளி குடும்ப அங்கத்தினர்கள், அம்பாசடர் நினைவு அவர்களையும் கர்த்தர் பயன்படுத்தும். மோசே மேலுள்ள ஆவியை ஆண்டவரே 70 பேர்கள் வைக்கும் போது அந்த இடத்துல இல்லாதவர்களும் ஆவியால நிறைத்தது போல அவர்களுக்கு இந்த ஆசீர்வாதம் வருவதாக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஊழியக்காரர்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். இந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு சொந்தமாகட்டும். ஓ ரபாஷியோ. எங்கள் வார்த்தையிலும் வாழ்க்கையிலையும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். உம்முடைய ராஜ்யம் கட்ட பயன்படுத்தும். உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.